அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு அதிகாரம் என்ற தலைப்பில் நிகழ்த்தும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இன்று வினை செயல் வகை என்ற அதிகாரத்தில் முற்றோதல் செய்யவும் உரையாற்றவும் நம் கலைமன்றத்திற்கு இருவர் வருகை புரிந்துள்ளனர். இன்றைய நிகழ்ச்சியும் நம் அனைவருக்கும் கண்ணுக்கும் கருத்துக்கும் நல்ல ஒரு விருந்தாக அமையும் என்ற நம்பிக்கையில் இன்று முற்றோதல் செய்பவர் ரா மிதுனா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இவர் ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கல்லூரி தேவக்கோட்டையில் பயில்கிறார். முற்றோதல் செய்பவர் உங்களை பற்றிய குறிப்புகளை நீங்கள் சொல்லிவிட்டு முற்றோதல் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வாங்க ரா மிதுனா அவர்களே, முற்றோதல் செய்க. வணக்கம். என் பெயர் மிதுனா. நான் ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கல்லூரியில் பயில்கின்றேன். வினை செயல் வகை. சூழ்ச்சி. முகத்தை காட்டுங்க, உங்க முகத்தை காட்டுங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க. மிதுனா வீடியோவுல வராங்க. மிதுனா வீடியோவுல தெரியுறாங்க ஐயா. நீங்க முற்றோதல் செய்யுங்கம்மா. வினை செயல் வகை. சூழ்ச்சி முடிவு. துணிவு எய்தல் அத்துணிவு. தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. ஒள்ளும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போலதெரும். பொருள் கருவி காலம் வினையினோடு ஐந்தும் இருள்தீர எண்ணி செயல். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். வினையால் வினையாக்கிக் கேடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக் கொளல். உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைவரின் கொள்வார் பெரியார் பணிந்து. நன்றி அம்மா. அருமை அருமை. இன்று முற்றோதல் செய்த மாணவி மிக அழகாக வார்த்தைகளில் நல்ல உச்சரிப்பு, நல்ல குரல் வளம், அமைதியான ஒரு முகம், ரொம்ப அருமை உங்களது முற்றோதல். மன்றத்தின் சார்பில் உங்களுக்கு நன்றி. நன்றி அம்மா. அடுத்து இன்றைய அதிகாரம் வினை செயல் வகை. மிக முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு உரையாளராக திருமதி ஆயிஷா சித்திகா அம்மா அவர்கள் வருகிறார்கள். இவங்க இவங்களோட அருந்தமிழ் தொண்டினை பாராட்டி முத்தமிழ் பேரரசு என்ற விருது பெற்றிருக்கிறார். அது இல்லாம ஒண்டர் உமன் அவார்டு 2024 என்ற விருதும் பெற்றவர். அம்மா அவர்கள் நேற்று ஒரு உணர்வுபூர்வமான பின்னோட்டம் கொடுத்தாங்க. மிக அருமையாக இருந்தது. அம்மா, நீங்க உங்களை பற்றிய இன்னும் நாங்கள் தெரிந்து கொள்ள ஆர்வமுடன் இருக்கிறோம். உங்களை பற்றி குறிப்புகளை எங்களுக்கு தந்துவிட்டு பின் நீங்கள் உரைப்பொழிவு தருக. அம்மா அவர்கள் வருக, உரைப்பொழிவு தருக. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் பேராளுமைகளுக்கு என் மாலை வணக்கங்களுடன் தோன்றுகிறேன். நான் ஒரு குழந்தை நேய ஆசிரியர். குழந்தைகள் தான் எனக்கு உலகமே. ஸோ குழந்தைகளை பார்த்து கத்துக்கிறதும் குழந்தைகள் கிட்ட கத்துக்கிறத செயல்படுத்துறது தான் என்னோட பணி.
சொல்லப்போனா கல்வியோட மிகப்பெரிய பணியே கையெழுத்துகளின் முக்கியத்துவத்தை அதிகரிப்பது மட்டுமே அப்படின்னு தெரிஞ்சவர் நான். அதனால என்கிட்ட படிக்கிற குழந்தைங்களோட கையெழுத்துக்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததா மாறணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட லட்சியமா வச்சுக்கிட்டு நான் என்னோட பணி செய்துட்டு ஒரு ஆசிரியர். இன்று நாம் சொல்ல போற அதிகாரம் வினை செயல் வகை. பொருட்பால்ல அமைச்சியல்ல வர ஒரு முக்கியமான அதிகாரம் இது. 68வது அதிகாரம். இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, நிர்வாகத்துக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் ஒரு இயல்ல கொண்டு வர்றது, அதிகாரங்களா வைக்கிறது. இந்த 1.5 அடியை படிக்கும்போது ஏறக்குறைய 1.25 அடி. இந்த 1.25 அடி அதுக்குள்ள எப்படி அவர் கொண்டு வந்திருக்கிறாரு திருவள்ளுவர், எப்படி அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, எந்த காலகட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் ஒரு காலகட்டத்துல சொல்லப்படுற விஷயங்கள் அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு ஒவ்வாம போயிடும். இது எப்படி எல்லா காலத்துக்கும் ஒத்து போகுது, எல்லா காலத்துக்கும் தேவையா இருக்கு அப்படின்ற ஒரு சிறப்பு தான் திருக்குறளை நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து இந்த அரங்குல பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இன்னும் பல தலைமுறைகள் கடந்து கூட இந்த சொல் பயணிக்கக்கூடிய சொல். அப்பவும் இதே நிலைமைகள் இருக்கும், அப்பவும் இதே அறிவுரைகள் இருக்கும், அப்பவும் இது காலத்துக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கு. அதுதான் அதோட வெற்றி அப்படின்ட்டு நம்ம சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. அதுல நம்ம ஒரு ஆற்று வெள்ளத்துல ஒரு இலையா நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம காலகட்டத்துல நம்ம கிட்ட வரும்போது அதுல இருந்து நம்ம பயணிக்கிறோம், அவ்வளவுதான். ஆக இந்த நிர்வாகத்துக்கு தேவையான ஒரு குணங்களை வச்சு ஒரு 10 இயல் அவரு கொடுத்திருக்கிறாங்க திருவள்ளுவர். இதுல முதல்ல வர்றது அமைச்சு. ஒரு அமைச்சுன்னா என்ன பொருள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது அமைச்சுக்கான முதல் குணமா சொல்வன்மை. சொல்வன்மை இல்லாம ஒரு நிர்வாகம் செயல்படவே முடியாது அப்படின்றதுனால. அடுத்தது வினை தூய்மை. எப்படி ஒரு வினை இருக்கணும், தூய்மையா எப்படி இருக்கணும், எப்படி அது பலனளிக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்றது அந்த வினை தூய்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வினைக்கான ஒரு விளக்கத்தோட ஆரம்பிக்கும். அடுத்து வினை தூய்மையா இருந்தா மட்டும் பத்தாது, அது திட்பமாவும் இருக்கணும், உறுதியாவும் இருக்கணும். உறுதியாவும் இருக்கும்பொழுதுதான் அந்த வினை நெடுங்காலத்துக்கு பயணிக்க முடியும், அந்த வினையோட விளைவுகள் பயணிக்க முடியும்ன்றதுனால வினை திட்பம் அடுத்தது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததா இன்று நாம பேசிக்கொண்டிருக்கிற வினை செயல் வகை. வினை எண்ணம் தூய்மையா இருந்தா மட்டும் பத்தாது, அதுல ஒரு உறுதி இருந்தா மட்டும் பத்தாது, எப்படி அதை செய்யணும், எப்படி அந்த வினையை செய்யணும் அப்படின்றது ஒரு குறிப்புகள். அடுத்தது தூது. ஒரு அமைச்சா இருக்கிற ஒரு நபரோட முக்கியமான குணங்கள் எப்படி, யாரு தூது போலாம். அடுத்தது மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல், அவை அஞ்சாமை. இந்த மாதிரி ஒரு 10ஓட இந்த இயலானது அதிகாரமானது இந்த அமைச்சு அப்படிங்கிற ஒரு இது முடியுது. இதுல முக்கியமான ஒரு இதுவா நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறது வினை செயல் வகை. அதுல முதல் குறளா நம்ம படிக்க போறது சூழ்ச்சி முடிவு துணிவு எய்துதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தாங்குதல் தீது. சூழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம காலங்காலமா ஒரு எதிர்மறையான குணத்தை கொண்டிருக்கிறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த வார்த்தைக்கான வலிமை அப்படி. ஆனா வள்ளுவர் எவ்வளவு அழகா அங்க கொடுத்திருக்காருன்னா, ஆலோசனை அப்படின்ற ஒரு விஷயத்துல அவர் கொடுத்திருக்கிறார். ஆலோசனை எவ்வளவு வேணா பண்ணுங்க, ஆனா முடிவெடுத்த பிறகு அதுக்கு காலம் தாழ்த்துவது தீதா முடியும், அந்த வினை செய்யும் போது அதுக்கு தீதா முடியும் அப்படிங்கறத அவர் கொடுத்திருக்க விதம் தான் இந்த குறளோட முதல் சிறப்பான ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை உண்டு, ஆம்ஸ்ட்ராங்கோட கதை. நிலவில் காலடி வச்ச முதல் மனிதர். ஆனா முதல் மனிதரா முடியாத ஒரு மனிதர் அவர். முதல் மனிதரா வந்திருக்க வேண்டியது சேலஞ்ச். ஆனா அவரு எடுத்து வைக்காம ஆலோசனைகள் நிறைய செஞ்சுக்கிட்டே இருந்து அந்த செயல் செய்யும் போது அவர் தாழ்த்திய ஒரு கால பின்னடைவு அவருக்கான புகழை அவருக்கு கெடுத்து விட்டுருச்சு. அவருக்கு கிடைச்சிருக்க வேண்டிய ஒரு புகழ் அவருக்கு கிடைக்காம அடுத்து இருக்கிற ஆம்ஸ்ட்ராங்குக்கு அந்த புகழ் போயிடுது. ஒரு கணம் அவரோட தாமதம் அவரோட இவ்வளோ ஆலோசனைகளையும் அழிச்சிருச்சு, இவ்வளோ பயிற்சிகளையும் அழிச்சிருச்சு, இவ்வளோ அவரோட செயல் முயற்சிகளையும் அழிச்சிருச்சு. அதுக்கான பலனை அது கொடுக்கவே இல்லை. காலம் தாழ்த்தும் பொழுது நடக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறதுக்காக இது உதாரணமா சொல்லலாம். இது மட்டுமே தான் இந்த குறளோட அர்த்தமா இருக்கு.
இந்த குறள் பத்தி சொல்லும்போது, இந்த அதிகாரங்கள் பத்தி எல்லாம் பேசணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, பெரிய பெரிய உரையாசிரியர்கள் உரை எழுதின ஒரு நூலுக்கு நம்ம என்ன சொல்லிட முடியும்? நம்மளும் எப்படி சொல்லிட முடியும்? அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது எனக்கு. ஆனா இப்போ நான் என்ன முடிவுல இப்ப சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உள்வாங்கிக்கிட்டு, ஒரு உணவ செரிச்சு, நம்ம அதுக்கான சக்திய நமக்கு கிடைக்கும் பொழுது, நம்ம என்ன உணர்றோமோ, அதுதான் நம்ம குடுக்கிறதா ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு. நான் இத உண்டு, செரிச்சு எனக்கு என்ன தோணுதோ, அத நான் குடுக்குறேன் அப்படின்ற ஒரு மனநிறைவோட இந்த முதல் குறள ஆரம்பிக்கிறேன். அடுத்த குறள். "தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை." இதுல தூங்குதல் அப்படிங்கிற வார்த்தை வந்து தாமதப்படுதல் அப்படின்ற பொருள்ல வருது. காலம் நீட்டித்து செய்ய வேண்டிய செயல்களை நீட்டித்து செய்தல் வேண்டும். விரைவில் செய்ய வேண்டியவைகளை விரைந்து செய்ய வேண்டும். காலம் நீட்டித்து எது செய்யணுமோ அத காலம் நீட்டித்து தான் செய்யணும். எது விரைவாக செய்யணுமோ அத விரைவாக தான் செய்யணும். 2வது விஷயம், வள்ளுவம் சொல்ற 2வது விஷயம் இது. இதுல நம்ம எடுத்துக்காட்டா ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம கண்ணகி, கோவலன், பாண்டியன் இந்த பெயர்கள் வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயமான பெயர்கள். சிலப்பதிகாரத்துல உணர்த்துற ஒரு மக்கள் காவியத்துல இருந்த கதாபாத்திரங்கள். இதுல பாண்டிய மன்னன் வந்து அவரு கோவலன் விசாரிக்க வரும்போது, அவரு அந்த விசாரணைய ரொம்ப அவசரமா செஞ்சிருவாரு. அவசரமா முடிச்சிடுறதுனால வர விளைவுகள் மிக பயங்கரமானதா மாறிடும். அவரோட உயிர் போய், நாடு போய், எல்லாமே அழிஞ்சு ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி கொண்டு போயிரும். அவரோட அவசரமான ஒரு முடிவு. அதனால காலம் நீட்டித்து செய்ய வேண்டிய செயல்னு ஒண்ணு இருந்திருக்கு. அவரோட விசாரணை வந்து காலம் நீட்டி பொறுமையா அவர் அத எடுத்தாள் இருந்தாருன்னா இந்த அழிவு தடுக்கப்பட்டிருக்கும். அத முதல் கண்ணு அவர் செய்யாம விட்டுருவாரு. காலம் நீட்டித்து செய்ய வேண்டியத ரொம்ப சின்ன டைம்ல அவர் முடிச்சிருவார். அதனால ஒரு பெரிய அழிவு ஏற்படும். அதே சமயம் காலம் விரைவாக செய்ய வேண்டியதை விரைவாக செய்யணும் அப்படின்றத கண்ணகி அம்மா நமக்கு உணர்த்திட்டு போவாங்க. கண்ணகி அம்மா இவன் உட்கார்ந்துகிட்டு துக்கம் அனுபவிச்சுக்கிட்டு இல்ல அவங்க கைமை நோன்பு நோந்துகிட்டு அப்படி இருந்து அவங்க காலம் தாழ்த்தாம உடனடியா செய்வாங்க. உடனடியா போய் நீதி கேட்டு போயிடுவாங்க. செய்ய வேண்டியதை உடனடியா செஞ்சதுனால அவங்களுக்கு நீதியும் கிடைக்குவாங்க. செய்ய வேண்டியத நீடித்து செய்யாததுனால ஒரு தண்டனையும் பாண்டியனுக்கு கிடைக்கும். அந்த ஒரே இது வந்து நம்ம 2 விதமான விஷயத்தையும் அந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்திடுது. இந்த குறள் வந்து ரொம்ப ஆழமான ஒரு குறளா எனக்கு தோணுச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம தவற விடுற விஷயங்களுக்கு இது ஒரு அறிவுரை சொல்ற ஒரு குறளா எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. எதை எப்போ செய்யணுமோ அதை அப்போ செஞ்சுதான் ஆகணும். எதை எப்போ காலம் தாழ்த்தி செய்யணுமோ அதை அந்த காலம் தாழ்த்தி தான் ஆகணும். எந்த விஷயமும் காலத்தின் அடிப்படையில தான் நடக்குது. அதோட வெற்றியும் தீமையும் அப்படிங்கிறது இந்த குறள் நமக்கு பாடமா சொல்லிடுது. ரொம்ப அழகான ஒரு சொல் அது அப்படின்றது என்னோட கருத்து இது. 3வது குறள் நம்ம பார்க்க போறது, "ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே, கொல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல்." செய்ய முடியும் இடத்தில் எல்லாம் செயல் செய்தல் நல்லது. செய்ய முடியாத பொழுது தக்க உபாயத்தை ஆய்ந்து செய்தல் நல்லது. இதற்கான பொருளா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, காலையில பேருந்துல ஏறும்பொழுது ஒரு பார்வையற்றவரை சந்திச்சு. அவரு வேகமா ஏறினார் படிக்கட்டுல. செல்ற பேருந்துல அவர் எப்படி ஏறினாருன்னே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவரு பிடிக்கிற நேரத்துல நான் ஏன் பேக்க தவற விட்டேன். அவரு எங்க விழுந்துருவாரோ அப்படின்ற எண்ணத்துல. கடைசியில பார்த்தா, அவரு எங்கேயும் முட்டிக்கல, மோதிக்கல, எங்கேயுமே அவருக்கு அடிபடல, எதுவுமே நடக்கல. நான் தான் போய் கம்பியில இடிச்சுக்கிட்டு உட்கார்ந்தேன். அவர் சொன்னாரு, "பரவாயில்லம்மா, நீங்க உட்காருங்க. நான் இருந்துப்பேன்" அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அந்த அந்த நிகழ்ச்சி வந்து நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே உட்கார்ந்திருந்தேன். ஒரு பார்வையற்றவரும் முன்கூட்டியே ஒரு கவனம் இல்லாம ஒரு அடிய கூட அவர் வைக்கிறது இல்ல. நம்ம தான் போய் கவனம் இல்லாம விழுந்துடுறோம், கவனம் இல்லாம அடிச்சுக்கிறோம், கவனம் இல்லாம இடிச்சுக்கிறோம், எல்லாமே பண்றோம். ஆனா ஒரு பார்வை இல்லாதவங்க எப்படி அவங்க அந்த அடிய முன்னேற்பாடா அவங்க யோசிச்சு யோசிச்சு அந்த வைக்கிறாங்க அப்படின்றதே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஞானமா இருக்கு. அதேதான் இங்க வள்ளுவரும் சொல்றாரு. நம்மளால செய்ய முடிஞ்சதை நம்ம செய்யறோம். செய்ய முடியாததுக்கு உபாயத்தை ஆய்ந்து செய்யணும். உபாயத்தை ஆய்ந்து செய்யறது வந்து அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்ம கத்துக்கிற வேண்டிய விஷயம். நம்ம உபாயத்தை எந்த முறையில செய்யறது அத எத்தனை அடி இருக்கும், எத்தனை உயரம் இருக்கும், எவ்வளவு ஸ்பீடு இருக்கு, இதெல்லாம் அவங்க எவ்வளவு அழகா ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. ரொம்ப ஈஸியா பார்வை இல்லைன்ற ஒரு குறைபாடை தாண்டி இருந்து நான் அதை
யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த குறள் எனக்கு மனசுல வந்துகிட்டே இருந்தது காலையில நான் பயணம் பண்ணும்போது. அப்போ ஒரு உபாயத்தை ஆய்ந்து செய்தல் எந்த அளவு நம்மளோட காரியத்தை நமக்கு இயலாத நிலைமையிலையும் நமக்கு கைகூட வைக்கும் அப்படிங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டா எனக்கு தோணுச்சு. இந்த ஒரு குறளும் நானு இன்னைக்கு 2, 3 நாளா நான் அசை போட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு நிகழ்வு எனக்கு நடந்துகிட்டே இருந்த மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. ஸோ வாழ்வியல்ல திருவள்ளுவத்தை விட அதிகபட்சமா ஒரு நூல் சொல்லுது அப்படின்னா அது மனிதர்கள் எழுதின வேற எந்த நூலாகவும் எனக்கு தோணல. வேற எந்த நூலும் அந்த அளவு வாழ்வியலோட பின்னி பிணைந்து ஒரு தினசரி வாழ்க்கையோட ஒரு நூல் பயணிக்குது அப்படின்னா அது வள்ளுவம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. 4வது குறள், வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தேரும். அதாவது முடிவு பெறாத செயலும் அடங்காத பகையும் அணைக்கப்படாத நெருப்பும் போன்று பின் வளர்ந்து கெடும். ஒரு முடிவு பெறாத செயல் எப்படி ஒரு பாதியில விட்ட செயல் எப்படி ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு அப்படியே சுடு சொல்லது, அப்படியே தொட்டா சுடுது அந்த சொல். எப்படி ஒரு இதுவான ஆழமான ஒரு கருத்தோட கொண்டு இருக்க அந்த முடிவு பெறாத செயல், ஒரு அடக்கப்படாத பகை. இந்த மகாபாரதத்துல கர்ணன் சல்லியனோட கதாபாத்திரங்கள் நமக்கு அதை அழகா உணர்த்திடும். ஒரு அடக்கப்படாத பகை எங்க தீதா முடியுது, எங்க அவரோட உயிருக்கு ஆபத்தா முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சல்லியன் மூலமா கர்ணனுக்கு காட்டப்படுற விஷயமா எனக்கு தோணும். அடிக்கடி மகாபாரதம் படிக்கும்போது ஒருவேளை அவரு அந்த கோபம் அவருக்கு வராம இருந்திருந்தா, ஒருவேளை அவருக்கு அந்த குரோதம் கர்ணன் மேல இல்லாம இருந்திருந்தா, ஒருவேளை கண்ணன் மாதிரி ஒரு தேரோட்டி கர்ணனுக்கு கிடைத்திருந்தா எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அங்க ஒரு பகையோ ஒரு ஒரு மனசுல இருந்த ஒரு எண்ணமோ அவருக்கு ஒரு தீதா கொண்டு போய் முடிச்சிருது. அந்த பகை அடக்கப்படாத பகை. எப்பவும் வள்ளுவம் நெகட்டிவான விஷயங்களை நமக்கு சொல்லாது. இதுல நான் யோசிச்ச விஷயம் என்னன்னா, இதுல அடக்கப்படாத பகைன்னு ஒண்ணு இருக்கு. பகையை முடிச்சு வச்சிடணும், எந்த நிலைமையிலும் அந்த பகையை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு. பகையை முடிக்க வள்ளுவம் சொல்லுமா? எப்படி அது? அதை போய் அடிச்சு முழுசா முடிக்கிறதுன்னு எப்படி வள்ளுவம் சொல்லுது? பகை முடித்தல்லாம் என்ன அர்த்தத்துல சொல்லுது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு அடுத்த உரையில அந்த விஷயம் வருது, அணைக்கப்படாத நெருப்பை போல பின் வளர்ந்து கெடும். நெருப்பு அணைக்கும் போது நம்ம நெருப்பாலேயே அணைக்க மாட்டோம் இல்லையா? அதுக்கு தண்ணி தானே உதவுது. அப்போ நெருப்பும் அணையுது, ஆனா அது தீராம நெருப்பாலையும் நடக்காம ஒரு நீராலதான் நடக்குது. ஆக அங்க வள்ளுவம் சொல்ற பகையை அழிக்கிறதுங்கிறது நெகட்டிவான விஷயமா இல்ல. நம்மளும் போரிட்டு அந்த பகையை அழிக்கணும்னு அவசியம் இல்லை. பகையை முடியணும், அடக்கப்படணும்னு தான் வள்ளுவம் சொல்லுதே தவிர அழிக்கப்படணும்னு வள்ளுவம் சொல்லல அப்படின்ற ஒரு கருத்துக்கு நான் வந்தேன். அதே மாதிரி அந்த வினை பெறாமல் இருக்கும்பொழுது அது எவ்வளவு பெரிய தீவினையை கொடுக்குது அப்படின்னும் பொழுது நமக்கு அது ஒரு வார்னிங்கா, ஒரு அறிவிப்பா இருக்கு அந்த குறள். முடிக்காம இருந்துடாதீங்க அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி இருக்கு. மிகப்பெரிய ஒரு அலாரம் அடிக்கிற மாதிரி இருந்தது எனக்கு அந்த குறளை படிக்கும்போது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இவ்வளோ இதுவா எடுத்துக்கிறோமே, இவ்வளோ இதுவா எடுத்துக்கிறோம், மேம்போக்கா எடுத்துக்கிறோம் அப்படின்னும் பொழுது அந்த விஷயத்தோட உள்ளர்த்தத்தை தெரிஞ்சு நம்ம முழுசா முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வள்ளுவம் சொல்லி தருது. எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த விஷயத்த வள்ளுவம் சொல்லிடுச்சு. இப்பவும் நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம முடிக்காம விடும்போது அதுக்கான தீவிரைகள் நடக்கும், அதுக்கான பின் விளைவுகள் நடக்கும் அப்படிங்கிறத உணர்த்துது இந்த குறள். 5வது குறளா, பொருள் கருவி காலம் வினை இடனோடு 5ம் இருள் தீர எண்ணி செயல். இதெல்லாம் ஏன் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வள்ளுவம் திடீர்னு சொல்லுது, எதை நீ யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி. எதை யோசிக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது எதை யோசிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஆசிரியரா இருக்கிறதுனால நான் ஒரு விஷயம் சொல்லலாம். ஒரு லெசன் பிளான், ஒரு சாதாரண உதாரணமா நான் சொல்ற விஷயம் லெசன் பிளான் சொல்லுவோம். நாங்க ஒரு கிளாஸுக்கு போகும்போது எது தேவை, என்ன தேவை, பொருள்கள் தேவைப்படுது, எதுக்காக அந்த கிளாஸ் எடுக்கப்படுது, எப்படி அதை எடுக்கணும், அதோட விளைவுகள் என்ன, அதோட பின் குறிப்பு என்ன, பின்னூட்டம் என்னன்ற வரைக்கும் அதற்கு அந்த லெசன் பிளான் நாங்க எழுதுவோம். ஆசிரியர் குறிப்பு அந்த
பாடம் நடத்துறதுக்கான குறிப்பு எழுதுவோம். இந்த குறள் வந்து எனக்கு ஒரு ஒரு விஷயத்திலும் அந்த மாதிரி லெசன் பிளானா எழுது. ஒரு வாழ்க்கையில ஒரு வேலை செய்யும்போது ஒரு லெசன் பிளான் எழுது, ஒரு பிளான் எழுது, செய்ய போற ஒரு விஷயத்தோட பிளான் எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி எனக்கு உணர்ந்துகிட்டே இருந்தேன் நான். பொருள், கருவி, காலம், வினை, இது எல்லாத்தையும் கருத்துல கொள்ளணும். ஒரு செயலை செய்யும் இடத்து பொருள், கருவி, காலம், செயல், இடம் ஆகிய இவை அனைத்தையும் ஐயமற ஆய்ந்து செய்தல் வேண்டும். இங்க இருள் தீர அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தையா இருந்தது அது. இருள் தீர அப்படிங்கறத நமக்குள்ள இருக்கிற ஐயம் என்னும் இருள் அகல. நமக்கு அந்த விஷயம் செய்யும் போது டவுட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா தானே நம்மளால அதுல முழு வெற்றி அடைய முடியும். எவ்வளவு அழகான ஒரு விளக்கம். எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது. எவ்வளவு பொருள் வேணும், எங்க செய்யணும், எப்ப செய்யணும், எது விளக்கம், கரெக்டான ஒரு பிளான், இப்படி ஒரு ஒரு திட்டம் வச்சு செய்யணும் அப்படின்னு வள்ளுவம் நமக்கு உணர்த்திட்டு போகுது. இதை விட நிர்வாகத்துக்கான ஒரு அறிவுரையா வேற எந்த இதுவும் சொல்லவே முடியாது. இன்றைக்கு இருக்கிற நிர்வாகிகள் படிப்புகளுக்கு எல்லாத்துக்குமே திருவள்ளுவத்தை நம்ம முன்னெடுக்கலாம். நிர்வாக படிப்புகள்ல திருக்குறளை கட்டாய பாடமாக்கலாம்னு தோண அளவு இந்த குறள் எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இது படிக்கும் பொழுது எனக்கு எந்த ஒரு காரியமும் கஷ்டமாக இருப்பதனால் நாம் அதுக்கு பயப்படுவதில்லை. நம்ம பயப்படுவதனாலதான் அந்த காரியம் கஷ்டமாகும். நம்மளோட பயம் எப்ப தெளியும்னா நம்ம அந்த காரியத்துல தெளிவா இருக்கும் பொழுது நமக்கான பயம் தெளிந்துரும். இந்த தெளிவை எப்படி ஏற்படுத்தணும்னு இந்த குறள் சொல்லி கொடுத்துருது நமக்கு. 6வது குறளா, முடிவும் இடையூறும் முத்தியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். இதுல இந்த குறள் வந்து ரொம்ப அழகான நேர்த்தியான ஒரு தொலைநோக்கு பார்வையை நமக்கு காட்டுது. நிர்வாகத்திலே ஆகட்டும், ஒரு அலுவலகத்திலே ஆகட்டும், எந்த ஒரு அலுவல் செய்யும் போதும் அதுக்கான தொலைநோக்கு பார்வை என்ன இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமா இந்த குறள் இருக்கு. ஒரு செயல் முடிப்பதற்குள்ள முயற்சியும் அதற்கு வரும் இடையூறும் அது நீங்கி முடிந்தால் வரும் பெரும் பயனும் அறிந்து செய்தல் வேண்டும். அதாவது நீங்க என்ன நினைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, முயற்சி செய்யறது அதுக்கு அடுத்த விஷயம். அதுக்கு நிறைய இடையூறு வரும், அதெல்லாம் நீங்க தாண்டலாம். ஆனா ஒண்ணு, அந்த இடையூறு தாண்டணுமா, அது ஒர்த்தா, அதுக்கான மதிப்பு, அதுக்கு அந்த பலனுக்கு இருக்கா, அந்த செயல் செய்யும் போதுக்கான அந்த வரும் பெரும் பலனுக்காக பலன் எவ்வளோ இருக்கு, அதுக்கு இந்த இடையூறுகள் ஒர்த்தா, இந்த முயற்சிகள் ஒர்த்தா அப்படின்னு நம்மள ஒரு செல்ஃப் அனலைசிஸ் பண்ண சொல்லுது இந்த குறள். செல்ஃப் அனலைசிஸ் பண்ணும்பொழுது நம்ம எந்த விஷயத்தையும், இது இவ்வளோ பெரிய ஒரு அசெட் வாங்குறோம், ஒரு சொத்து வாங்குறோம், அதுக்கு நிறைய முயற்சிகள் செய்யறோம், அதுக்கு நிறைய இடையூறுகள் வருது, ஆனா அத்தனையும் நம்ம தாண்டறதுக்கு அது சரியான விஷயமா, அதுக்கான பலன் உண்டா அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சிட்டோம்னா மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைச்சிரும் ஒரு செயல் செய்யும் பொழுது. இதை விட தெளிவா வேற எதுவுமே தேவையில்லை. அந்த என்ன பயன், உனக்கு பலன் இருக்கா, இவ்வளவு இடையூறுகள் செய்யறதுக்கான பலன், பெரும் பலன் இருக்கா, முயற்சிகள் கரெக்டா இருக்கா, செய் அப்படின்னு வள்ளுவம் நமக்கு அருமையாக சொல்லி தந்தது. இதை பார்க்கும்பொழுது நமக்கு நேரு ஞாபகத்துல வந்துட்டு போனாரு. எனக்கு எதுவுமே இல்லாத ஒரு தேசத்துல, பசி பஞ்சம் பட்டினின்னு இருந்த ஒரு தேசத்துல அவரோட 5 ஆண்டு திட்டங்கள், அவரோட முற்போக்கு சிந்தனைகள்ட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு பாரதத்தை கட்டமைக்கிறதுக்கான திட்டம் அவர்கிட்ட இருந்தது. பெரும் பலன் என்ன, இடையூறுகள் அதிகபட்சமா இருக்கு, முயற்சிகள் இனிமேதான் ஆரம்பிக்கணும், ஆனா அதோட பலன் என்ன அப்படின்ற ஒரு விஷன். இது நான் நேருக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி சாதிச்ச எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டே வரலாம். இப்போ வரைக்கும் நம்ம பாக்குற எல்லா தலைவர்கள் கிட்டையும், பெரும் தலைவர்கள் கிட்டையும், பெரும் அரசியல் மேதைகள் கிட்டையும், மிக பெரும் பொருளாதார மேதைகள் கிட்டையும் இந்த குணத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த குணம் அடிப்படை அப்படிங்கிறது நமக்கு வள்ளுவம் எப்பவோ சொல்லி கொடுத்து. 7வது குறள், செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். ஒரு சின்ன கதை உண்டு. ஒரு தென்னை அடுக்கி எடுத்துட்டு போன ஒரு வண்டி ஒரு கிராமத்தின் வழியா போகுது. அந்த வண்டி ஓட்டுறவ வந்து ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு கேக்குறான், இந்த பாதையில நான் போனா எவ்வளவு நேரத்துல நான் ஊர் போய் சேரலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் வண்டியும் பாக்குறான், வண்டிக்காரனையும் பாக்குறான்,
மாடுகளையும் பார்க்குறான். பார்த்துட்டு அந்த சின்ன பையன் சொல்றான், நீங்க வேகமா போனீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும். நீங்க மெதுவா போனீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு. அவருக்கு ஒண்ணும் புரியல. என்ன என்ன பார்த்தா உனக்கு கேலியா தெரியுதா? எப்படி இப்படி சொல்ற? போ நீ எல்லாம் சின்ன பையன் உனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமா எடுத்து வண்டியை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாரு. போகும்போது என்ன ஆகுது, வேகமா போறாரு, வண்டி குலுங்குது, தென்னைகள் எல்லாம் இது காய்கள் எல்லாம் கீழே செதறி, தேங்காய்கள் எல்லாம் கீழே செதறி அவர் எடுத்து பொறுக்கி வச்சு 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 போறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. போன பிறகுதான் அவருக்கு புரிஞ்சுது, ஓ இதைத்தான் இந்த பையன் சொன்னான் போல இருக்கு, வேகமா ஓட்டினா தேங்காய் எல்லாம் செதறிடும், அதனாலதான் அவன் மெதுவா போனா 1/2 மணி நேரம், வேகமா போனா 1 மணி நேரம் சொன்னான் போல இருக்கு அப்படின்னு அவருக்கு புரியுது. இது 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 எந்த அளவுக்கு ஒரு தேவையான விஷயம் அப்படின்றத இந்த குறள் சொல்லுது. இந்த குறளோட பொருளா, செயலை செய்ய தொடங்கியவன் அச்செயலில் தன்மைகளை அறிந்த கருத்தை அறிந்தவனது கருத்தை தெரிந்து கொண்டு அதனை செய்தல் வேண்டும். செயலை செய்ய தொடங்கியவன் அச்செயலின் தன்மைகளை அறிந்தவனது கருத்தை அறிந்து அதனை செய்தல் வேண்டும். அந்த செயலோட முடிவு என்ன அப்படின்னு ஏற்கனவே ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அவனோட கருத்தை கேளு, அப்பதான் அது சரியா இருக்கும். ஏன்னா நம்மளே அனுபவத்தை எல்லாத்தையும் அடைஞ்சு அதுக்கப்புறம் அந்த செயல்ல ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலயும் நம்மளால செய்ய முடியாது, நமக்கு வாழ்நாளே பத்தாது. அப்போ ஏற்கனவே அந்த பாதையில ஒருத்தன் போயிருப்பான்ல, ஏற்கனவே அவனுக்கு அந்த அந்த செயலோட தன்மை பத்தி தெரிஞ்சிருக்கும்ல, அவனோட கருத்தை கேட்டுக்கோ. அது உன்னோட பாதி பயண தூரத்தை குறைச்சிரும், உன்னோட பாதி எஃபர்ட்ஸை குறைச்சிரும் அப்படிங்கிறது வள்ளுவம் நமக்கு முன்னெடுக்கிற ஒரு மிகச்சிறந்த யோசனை. பெரியவர்களை சேர்த்துக்கிறது, அனுபவசாலிகளோட அனுபவங்களை வாங்கிக்கிறது, ஏற்கனவே செஞ்சு முடிச்சவங்களோட கருத்துக்களை சேகரிச்சுக்கிறது, இது நமக்கான நெடுந்தொலைவுக்கான ஒரு பாதையை அமைச்சு தரும் அப்படிங்கிறது வள்ளுவத்தோட திட்டம். 8வது குறள், வினையால் வினை ஆக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையாத்தற்று. இது ரொம்ப அழகான வார்த்தை. யானையால் யானை ஆத்தற்று. ஒரு யானையை வச்சு இன்னொரு யானையை பிடிக்கிறது, ஒரு யானையை வச்சு இன்னொரு யானையை பிடிக்கிறது எந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னும் போது, ஏற்கனவே செஞ்ச ஒரு பெரிய விஷயத்த, ஏற்கனவே நம்ம கை கிட்ட இருக்கிற பெரிய சாதனையை வச்சு இன்னொரு சாதனை நிகழ்த்து. அப்போ அந்த சாதனைக்கான பாதி தூரத்தை நம்ம ஈஸியா கடக்கலாம். முயற்சிகள் நமக்கு கம்மியா இருக்கும், வெற்றிக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இதற்கான பொருளா, செய்கின்ற செயலாலேயே அது போன்ற மற்றொரு செயலை முடித்துக் கொள்ளுதல் வேண்டும். அது ஒரு யானையாலே மற்றொரு யானையை ஈட்டியதற்கு ஒப்பாகும். ஒரு மிகப்பெரிய நம்மளோட சக்சஸ வச்சு இன்னொரு சக்சஸ் கெயின் பண்றது. முதல் சக்சஸ் எடுக்கும்போதுதான் முதல் அடிதான் மிகப்பெரிய அடியா இருக்கும், அடுத்த அடிகள் சின்ன சின்ன அடிகளா நம்மளால எடுக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி நம்மளோட மிகப்பெரிய ஒரு சாதனையை வச்சு, மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை வச்சு, மிகப்பெரிய ஒரு கருத்தை வச்சு, மிகப்பெரிய ஒரு விஷயத்த, நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த வச்சு இன்னொரு விஷயத்த சாதிக்கிறது. கொதிநீர் பாத்தீங்கன்னா ஒரே கொதிநீர் தான். அம்மா நம்ம கிச்சன்ல ஊத்தி சமைக்கும் பொழுது ஒரு கொதிநீர் கொதி வரும் தண்ணியில. உருளைக்கிழங்கு எடுத்து போடுவாங்க, இன்னொரு பாத்திரத்துல முட்டை எடுத்து போடுவாங்க, இன்னொரு பாத்திரத்துல காப்பி கொட்டை எடுத்து போடுவாங்க. எல்லாத்துலயும் இருக்கிறது கொதிநீர் தான். ஆனா கடினமான உருளைக்கிழங்கு மிருதுவாயிடும், ரொம்ப தண்ணியா இருக்கிற முட்டை கடினமாயிடும், காப்பி கொட்டை கரைஞ்சி அதுல தண்ணியே இழந்து காப்பியா அந்த தண்ணி மாறிடும். ஆக கொதிநீர் ஒண்ணுதான். அந்த கொதிநீரை வச்சு நம்ம செய்யற விஷயங்கள் வேற வேற வேற. இது ஒரு மிகப்பெரிய தத்துவமா சொல்லப்படுற ஒரு விஷயம். ஒரு விஷயத்த வச்சு இன்னொரு விஷயத்த நம்ம கை கொள்றது. அப்ப நம்ம என்னவா இருக்கோமோ அங்க அது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம அந்த விஷயத்துல எந்த விஷயத்த நம்ம செய்யறோமோ அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ கொதிநீர்ல உருளைக்கிழங்கும் ஒண்ணுதான், முட்டையும் ஒண்ணுதான், காஃபியும் ஒண்ணுதான். ஆனா அதோட மாற்றங்கள் வேறையா இருந்தது. ஒரே விஷயத்த வச்சு இன்னும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திட்டு போற விஷயமா இருந்தது. நம்ம ஈஸியா ஒரு சமையல் அறையில பாக்குற ஒரு தினமும் நடக்கிற ஒரு நிகழ்வு தான். அம்மா எப்படி ஒரே விஷயத்த வச்சு பல விஷயங்களை சாதிக்கிறாங்க அப்படின்னு.
அதேதான் குறள் சொல்லுது. யானையால யானைய பிடிக்கிறதுக்கு ஒப்பா ஒரு செயலை இன்னொரு செயல் செய்யும் பொழுதே இன்னொரு செயலையும் சேர்ந்து செய்யுது. இப்போ சின்ன பிள்ளைங்க நான் படிக்கும்போது சொல்லுவேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லுவேன், படிக்கும்போதே யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ட்ரெயின் ஆயிருங்க, படிக்கும்போதே இந்த ஒரு பயிற்சியும் எடுத்துக்கோங்க. இப்ப எல்லாருமே அந்த விஷயங்களை நம்ம ஆசிரியர்களா இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம சொல்ற விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே. ஒரு விஷயம் செஞ்சுட்டே இருக்கும்போது அதை வச்சே இன்னொரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிறது. இது நமக்கு காலத்தையும் சுருக்கும், நமக்கான வெற்றிகளையும் அதிகரிக்கும், அதே சமயம் நமக்கான இடர்பாடுகளையும் குறைக்கும். எவ்வளவு ஒரு அழகான ஒரு ஐடியா. இந்த ஐடியாலஜி வந்து இது ஒரு தத்துவவியல் நூலா நம்மளால சொல்ல முடியல. குறளை எல்லா விதத்திலையும் வருது, எல்லா விதத்திலையும் வருது. ஒரு ஐடியாலஜி, ஒரு ஐடியாலஜியே ஒரு 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 எக்ஸாம்பிள்ஸ கொடுத்துட்டு போயிடுது. 9வது குறள், நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல். ஒரு நண்பருக்கு இனியவற்றை செய்வதை விட பகைவருடன் சேராதிருப்பவரை விரைந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும். நம்ம ஒரு 2-3 குரூப் இருக்கும் பொழுது நம்ம நண்பரை நம்ம கூட வச்சுக்கிறதை விட பகைவர் கூட சேராத ஒருத்தர் இருப்பார், பகைவர் கூட சேராத ஒரு நடுநிலைமைவாதி இருப்பார், பகைவர் கூட சேராத நிறைய பேர் அங்க இருப்பாங்க. அவங்கள முதல்ல நட்பாக்கிக்கிறது எவ்வளவு பெரிய சாதகமான விஷயம் அப்படின்ட்டு வள்ளுவம் நமக்கு சொல்லித் தருது. பகைவர்களை அவங்க நட்பாக சொல்லல, நண்பர்களையும் நட்பு பாராட்டிக்க சொல்லல, ரெண்டுமே இல்லாம நடுநிலைமையில நிற்பாங்க இல்லையா, அவங்கள முதல்ல நட்பாக்கிக்க சொல்லுது வள்ளுவம். நேச நாடுகள் இந்த 2ஆம் உலக போர்ல பாத்தீங்கன்னா நேச நாடுகள்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு குரூப் சண்டை போடுறவங்க இருப்பாங்க, ஒரு குரூப் வந்து சண்டை போடாதவங்க, எதிர் குரூப் 2 குரூப் இருக்கும்பொழுது சில நாடுகள் எந்த அணிலையும் சேராத சில நாடுகள் இருக்கு. அவங்கள எந்த நாடுகள் கை கொண்டாங்களோ அந்த நாட்டு பக்கம் தான் வெற்றிக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருந்தது. இதுல மட்டும் கிடையாது, எல்லா இடங்கள்லயும் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு நடுநிலையில நிற்கிற நாடுகளை யாரு முதல்ல கை கொள்றது அப்படின்ற ஒரு போட்டி இருக்கு. நடுநிலை ஆட்களை முதல்ல எடுத்துக்கிறது, ஒரு தேர்தலே ஆகட்டும், ஒரு குரூப், ஒரு கலந்துரையாடல் ஆகட்டும், எந்த ஒரு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஆகட்டும், இந்த நடுநிலையாளர்களை கை கொள்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யுக்தியா இருக்கு. இந்த யுக்தியை பயன்படுத்துறவங்க மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுறாங்க. இந்த யுக்தியை வந்து 2000 வருஷம் முன்னாடி ஒரு நூல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது நமக்கு ஆச்சரியத்துக்கு அளவே இல்லாம போயிடுது. ஏன்னா பகைவர்களுடன் சேராதிருப்பவர்களை சேர்தல், இது வந்து ஒரு மிகப்பெரிய தத்துவமா நான் யோசிக்கிறேன். அது உண்மையில எந்த இடத்துல நமக்கான வெற்றி தீர்மானிக்கப்படுதுங்கிறது அதை பொறுத்துதான். ஒரு தேர்தல்ல ஒரு சுயேட்சையோ ஒரே ஒரு ஓட்டோ இல்ல தனியா நிக்கிற ஒரு சின்ன கட்சியோ மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திடுதுன்னு நம்ம பாக்குறோம். அதை யார் கை கொள்றாங்களோ அவங்க கிட்ட அந்த வெற்றி போயிடுது. எவ்வளோ இயல்பான ஒரு விஷயமா அமைச்சுல அவரு திருவள்ளுவர் இதை கொடுத்துட்டு போயிடுறாரு. இறுதி குறள், உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைப்பெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. சிறு நாட்டை ஆள்பவர் தம்மை விட வலியவர் படையெடுத்து வந்தால் தம் குடிகள் கலங்குவதற்கு அஞ்சி சமாதானம் செய்வதற்கு இசைந்தால் அவரை பணிந்து அதனை ஏற்றுக்கொள்வர். விதுரன் ஒரு மிகப்பெரிய மிக சக்திசாலி விதுரன். மகாபாரதத்துல 3வது தம்பியா இருப்பாரு. மிகப்பெரிய சக்திசாலி, மிக பலசாலி, மிக நிதானமானவர், நீதி தெரிஞ்சவர். அவரு வில்லெடுத்தா மகாபாரதம் முடிஞ்சிரும் ஒரே நாள்ல அப்படின்னு தெரிஞ்ச கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவரை பணிஞ்சிடுறாரு. அவர் வரக்கூடாது, அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான். அதை எந்த விதத்திலேயாவது காரியத்தை சாதிச்சுக்கிறது. தன்னை விட பகைவர்கள் பலசாலிகளா இருக்கிறாங்க, பெரியவங்களா இருக்கிறாங்க, தன் கூட இருக்கிறவங்க அஞ்சி நடுங்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்க வந்து பணிவையோ இங்க வந்து தோல்வியையோ சொல்லல வள்ளுவம். இங்க வந்து அவங்களுக்கு பணிஞ்சு போயிறதுனால நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு காட்டல, காரியமா வீரியமான்னு காட்டுது. இங்க காரியம்தான் பெருசு, வீரியம் பெருசு இல்ல அப்படின்னு அழகா காட்டிடுச்சு.
வீரியம் தான் அப்படின்னு நம்ம போரிட்டுக்கிட்டு இருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. காரியம் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வீரியத்துக்கு முக்கியத்துவம் தராதீங்க அப்படின்ட்டு பணிஞ்சு போறத கூட ஒரு யுக்தியா கையாண்டு சொல்லுது வள்ளுவம். ஆக பணிதல் அப்படின்ற இதோட வினை செயல் வகையை முடிக்குது. ஒரு 2000 வருஷம் ஆகியும் இந்த வள்ளுவம் இந்த உரையை நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே இதோட வீரியத்துக்கு சான்று. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்டது தமிழ்நாடுதான். உலகினுக்கே ஏன் தந்துச்சு வள்ளுவம் அப்படின்னு இந்த பாரதியார் லைன்களை நான் சின்ன வயசுல படிக்கும் போதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பேன். இதை விட உலகத்துக்கு வேற என்ன தர முடியும் வள்ளுவத்துல நம்மளால? எல்லாருக்குமான ஒரு நீதி போதனைய அசாத்தியமா சொல்லிட்டு போயிடுது. ஆக வினை செயல் வகை இப்போ எப்படி செய்யணும் ஒரு வினைய அப்படின்னு ஒரு 10 விஷயங்கள் நமக்கு தெளிவா சொல்லிடுது. காலம் நீட்டக்கூடாது, விரைவில் செய்ய வேண்டியதை விரைவில் செய்யணும், தக்க உபாயம் ஆய்ந்து செய்யணும், முடிவு முடிச்சு கரெக்டான முடிவுகளோட செய்யணும், பாதியில விடக்கூடாது, உபாயம் அறிந்து ஐயமுறை தெளிந்து செய்யணும், செயலின் பயன் அறிந்து செய்யணும், தன்மை அறிந்தவனோட கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும், ஒரு செயலால இன்னொரு செயலை செய்யணும், நடுநிலையாளர்களை கை கொண்டுட்டு முதல்ல அந்த செயலை செய்யணும், பணிந்து ஏற்றுக்கணும். இந்த மாதிரி 10 வகையான யுக்திகளோட நமக்கு அமைச்சுன்ற ஒரு விஷயத்த, வினை செயல் வகை அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி கொண்டு வரணும், எப்படி செய்யணும் அப்படின்றத எல்லா காலத்துக்கும் உணர்த்த குரலா வள்ளுவம் நமக்கு வெளிக்காட்டியிருக்கு. இந்த வகையில வினை செயல் வகை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை உங்க முன்னாடி பகிர்ந்துகிட்டதுல மிக சந்தோஷத்தோட இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆயிஷா அம்மா அவர்களே. உங்களுக்கு முத்தமிழ் பேரரசி என்ற விருது பொருத்தமாக தான் கொடுத்துள்ளார்கள். உங்களிடம் அந்த கருத்துக்களாகட்டும், எடுத்துக்காட்டுகளாகட்டும், வார்த்தைகளாகட்டும், சொல்லாட்சி ஆகட்டும், எல்லாமே தங்கு தடை இல்லாம சரளமாக அது பாட்டுக்கு வந்து விழுந்தது. அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருந்தோம். இந்த குறளுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க, இந்த குறளுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறாங்கன்னு. இந்த முதல் குறளுக்கு நீங்க கொடுத்தது மிக மிக அருமை. இதை விட சிறந்த ஒரு உதாரணம் அந்த குறளுக்கு தேவையே இல்லை. அந்த ஆல்ட்ரின் காலம் தாழ்த்தியதால் ஒரு அருமையான வாய்ப்பையும் வரலாற்றில் இடம்பெறாம போயிடுச்சு. வாய்ப்பையும் இழந்ததோடு வரலாற்றில் இடம்பெறும் ஒரு வாய்ப்பையும் இழந்துட்டாரு. அருமையான வாய்ப்பு. அதே மாதிரி 2வது குறளுக்கு கண்ணகி கோவலனை வச்சு இதிகாசத்தை வச்சு சொன்னீங்க. அதே மாதிரி 8வது குறள் அது எனக்கு எப்படின்னு கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்துச்சு. அன்றாட நிகழ்வுல ஒரு சாதாரண நிகழ்ச்சியை வச்சு அந்த குறளுக்கு மிக அருமையா விளக்கம் கொடுத்தீங்கம்மா. உங்களது எல்லாமே அருமை அருமை அருமை. இருந்தாலும் நமது பின்னோட்டத்தில் நமது ஆளுமைகள் உங்களது உரை பற்றி பாராட்டுகளும் கருத்துக்களும் தெரிவிக்க தயாராக இருக்கிறார்கள். அவர்களை முதலில் வரவேற்போம். எப்போதும் பின்னோட்டத்தால் பெருமை சேர்க்கும் நமது பெரும் மதிப்பிற்குரிய ஐயா ரவீந்திர பாரதி அவர்களை பின்னோட்டம் அளிக்க அன்புடன் அழைக்கிறேன். ஐயா வாருங்கள். அன்புள்ள இனிய நெஞ்சங்களே, உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்றைக்கு என்ன ஒரு சிறப்பு, ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் ஐயாவோட கனெக்ஷன் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நெறியாளுகை செய்பவர்களும் குரல் பொழிவு செய்தவர்களும் முற்றோதல் செய்தவர்களும் அனைவருமே பெண்கள். மிகச்சிறப்பு. பாரதி கண்ட கனவு எப்படி நனவாகுது பாருங்க. உங்கள் மூவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முதலில் முற்றோதல் செய்த மாணவி மிக இனிமையான குரலில் தெளிவான உச்சரிப்போடு 10 குறளையும் அழகாக சொல்லி முடித்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். மிதுனாவுக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். அதே போல உரைப்பொழிவு செய்த ஆயிஷா,
அன்பு சகோதரி ஆயிஷா அவர்கள் என்ன அருமையான விளக்கம் எடுத்துக்காட்டுகள். இந்த குறள், இந்த ஒவ்வொரு குறளுமே தேவையானதுதான். அதுல குறிப்பா அமைச்சருக்கு சொன்ன இந்த வினை செயல் வகை, இது இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில எல்லா துறைகளுக்கும் பொருந்தும். அன்று அமைச்சருக்கு சொன்னது இன்றைக்கு உள்ள அமைச்சர்களுக்கும் பொருந்தும், எல்லா நிறுவனங்களுக்கும் பொருந்தும். செயல் அலுவலர்களுக்கு, மேலாளர்களுக்கு, துறை தலைவர்களுக்கு, பணியாளர்களுக்கு, அரசு துறை நிர்வாகிகளுக்கு, அதே மாதிரி இன்றைக்கு பொதுத்துறையும் வளர்ந்திருக்கிறது, தனியார் துறையும் அதற்கு ஈடாக வளர்ந்திருக்கிறது. அதுல தனியார் துறையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு எல்லாருக்கும் ஆண்டுகளுக்கு முன்னே இந்த மனிதன் எப்படிங்க அப்பெல்லாம் எல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா, தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா, அறிவியல் முன்னேற்றம் காணாத காலத்தில், தொழில்நுட்பம் வளர்ச்சி பெறாத காலத்தில் ஒரு சாதாரண அரசர்கள் நாட்டை ஆளுகின்ற குறுநில தலைவர்கள் ஆளுகின்ற அந்த காலத்தில் இப்படி மனிதர் சிந்தித்திருக்கிறாரே, எவ்வளவு பெரிய அந்த மேதமையை சகோதரி ஆயிஷா அவர்கள் இந்த அதிகாரத்தை மிக அழகாக அற்புதமாக சொல்லி முடித்திருக்கார்கள். அவருக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும். தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமிடத்துக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொண்டும் எப்போதும் இருக்க வேண்டும். இதுல தூங்கி செய்யறது, அதாவது காலம் தாழ்த்தி செய்யறது ஒண்ணு, விரைந்து செய்யறது ஒண்ணு. இப்போ ஒரு இரு தரப்புக்கு மோதலாமல் சமூகத்துக்கு இடையே சண்டை வருதுன்னு வச்சுங்க, அது என்ன பண்ணணும்? உங்களுக்கு துப்பாக்கி சூடு நடத்த முடியுமா? உடனே போய் ஒரு ரெண்டு தரப்பையும் அதிகாரிகள் அல்லது ஆளுமை தலைவர்கள் போய் பேசி சமாதானத்தை பத்தி நீட்டிக்கிட்டே போகணும். சமாதானத்தை அந்த மோதலை தவிர்க்கிறதுக்கு காலம் தாழ்த்துவதன் மூலமாக அவர்கள் ஒருவர் மீது ஒருவருக்கு உண்ட பகை ஆறும். அதன் பிறகு ஒரு உடன்பாடுக்கு இது பண்ணணும். முதல்ல என்ன செய்யணும்? அவங்களை நம்ம இங்க ஒரு 10 பேர், அங்க ஒரு 10 பேர் பிடிச்சி உள்ள வச்சிடணும். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை, சமாதான பேச்சுவார்த்தை நீட்டுக்கிட்டே இருக்கணும். தூங்கிட்டே இருப்பால. சரி, ஒரு ஊருக்கு தீ பிடிச்சிருச்சு, ஒரு வீடு தீ பிடிச்சிருச்சு, அதுல விட்டா என்னாகும்? அடுத்த வீடு பிடிக்கும், அடுத்த வீடு பிடிக்கும், அடுத்த வீடு பிடிக்கும், ஊரே எரிஞ்சு போயிடும். அப்ப என்ன செய்யணும்? உடனடியா தீ அணைக்கும் எந்திரங்கள் உடனடியா உடனே தீ அணைக்க வேண்டாம். அதுக்குள்ள ஊர் மக்களா என்ன செய்யும்? ஆளுக்கு ஒரு குடம் எடுத்துட்டு போய் மண்ணை வாரி எரிக்கிறதும், தண்ணியை ஊத்துறதும், ஒருத்தர் வார்த்தை தண்ணியை கொடுத்து உடனே விரைந்து செயல்படக்கூடியது. அது விரைந்து செயல்படக்கூடியது. அதே மாதிரி ஆயிஷா சொன்ன உதாரணமும் ரொம்ப அருமையான உதாரணங்கள். சிலப்பதிகாரத்தில இருந்து, மகாபாரதத்தில இருந்து, வாழ்க்கை அனுபவங்கள்ல இருந்து நல்ல அதிகாரம், அருமையான அதிகாரம். இதுல ஒரு தொழில் அனுபவத்தை, ஒரு செயலை செய்யும் போது புதுசா செய்யறவங்க என்னதான் படிச்சுட்டு இருந்தாலும் அதை செயல்பாட்டுல போகும்போது பல சிக்கல்கள் வரும். அப்படி சிக்கல்கள் வரும்போது இதற்கு முன்பா ஏன் மருத்துவத்துறையில அது உள்ளிருந்து கற்றுக்கொள்வது. அப்ப தனக்கு மூத்த மருத்துவர்கள் ஏற்கனவே பணியாற்றி கொண்ட அனுபவம் மிக்க மருத்துவர்கிட்ட இருந்து அனுபவங்களை பற்றி எந்தெந்த நோய்க்கு எப்படி எப்படி சிகிச்சை செய்வது, நடைமுறையில படிக்கிறது வேற, அதை நடைமுறையில செயல்படுத்தும் போது பல சந்தேகங்கள் வரும், பல சிக்கல்கள் வரும், பல இடையூறுகள் வரும். அதையெல்லாம் முன் அனுபவம் உள்ளவரிடத்துல கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா துறைகளுக்கும் இந்த வினை செயல் வகை அதிகாரம் மிக பொருத்தமாக இருக்கிறது. இத எல்லா துறைகளிலுமே சொன்ன மாதிரி, ஆயிஷா சகோதரி சொன்ன மாதிரி எல்லா கொடுக்கவில்லை. எல்லாருக்கும் இந்த அதிகாரத்தை எல்லா துறை அலுவலர்கள், துறையா இருக்கலாம், இராணுவ துறையா இருக்கலாம், அரசு தலைமை செயலகமா இருக்கலாம், எல்லாருக்குமே இத கட்டாயம் ஒவ்வொரு அலுவலகத்திலும் இதை எழுதி வச்சிடணும். இந்த அதிகாரத்தை எழுதி வைக்கணும். அவ்வளவு சிறப்பு பொருந்திய ஒரு அதிகாரம் இது. இந்த அதிகாரத்தை மிக அழகாக ஆயிஷா அம்மா சொல்லி இருக்கிறார்கள்.
இப்ப நமக்கு வரக்கூடிய அகழ்வாய்வுகள் முறைகள் எல்லாம் இந்த தமிழ் நாகரிகம் என்பது தமிழ்நாட்டு இந்திய வரலாறு என்பது தமிழ்நாட்டிலிருந்துதான் எழுதப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது வள்ளுவருடைய காலம் இன்னும் மேல 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 அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது. இதிலேயே என்று நூலகம் சொல்லி இருக்கிறார்கள், கருத்துக்கள் வருது பாருங்க. அப்ப இவருக்கு முன்னே பல நூல்கள் இருக்குது, பல நூலாசிரியர் இருக்கிறார்கள். அப்படியானால் அந்த மொழி எவ்வளவு வளம் பெற்றதாக இருக்க வேண்டும். அவ்வளவு சிறப்புள்ள வள்ளுவரே தான் தனக்கு முன்ன இருக்கிற நூல்களையெல்லாம் கற்று அனுபவம் பெற்று இந்த சமூகத்தை நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். அதாவது பலனை எதிர்பார்த்து செய்கின்றார் வள்ளுவர். இங்க வேத மறுப்பு கருத்தை அழகா வைக்கிறார் பாருங்க. பகவத்கீதை என்ன சொல்லுது? கடமையை செய், பலனை எதிர்பாராது. டேய், உன் வேற கடமை செய். ஒரு வருணாசிரம அடுக்கல ஒவ்வொரு வருடத்தாலும் அவனுக்குரிய கடமை செய், பலனை எதிர்பார்க்காத. அது என்னது? அது வேறு ஒரு அந்த பயனை வேறு ஒருவர் அடைவார். ஆனா இங்க நீ செய்யக்கூடிய செயல், அந்த செயல் முடிந்தவுடனே செயல் முடிவின் பிறகு என்ன பயன் ஏற்படுகிறது என்பதை பார். இதுதான் வாழ்வியல். வாழ்வியல் நூல் திருக்குறள். இது பலனை கருதாம செயல்படுனா, பலனை கருதாம செயல்படுறதுக்கு என்ன அந்த சாமியாரா? நாம் வாழ பிறந்தவர்கள், நல்ல வண்ணம் வாழ பிறந்தவர்கள். அதைத்தான் வள்ளுவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். பொருள் ஈட்டுதல பிறருக்கு உதவி செய்வதற்காக செல்வத்து பயனை ஈதலாம். அப்ப தொழில் செய்யும் போதும் நேர்மையாக செய்ய, அறத்தோடு செய்ய, எதையும் அற கண் மிக திறமையானவர் வள்ளுவர். அவரை பெற்றதால் நம்ம தமிழ்நாடு பெருமை பெறுகிறது, நாம் பெருமை பெறுகிறோம், நம்ம கலையிலேக்கு பெருமை பெறுகிறது. இந்த காணொளி மூலமாக இப்படி ஒரு வாய்ப்பை நல்கிய நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்து பொறுப்பாளர்களுக்கு, குறிப்பாக நம்முடைய பொதுச் செயலாளர் அறம் அவர்களுக்கும், இன்றைக்கு நெறியாளுகை செய்திருக்கிற அருமை சகோதரி அறச்செல்வியர்களுக்கும், பேர் என்ன அழகா பேர் வச்சிருக்காங்க, பெற்றோரை பாராட்டணும். அறச்செல்வின்னு வச்சிருக்கிறாங்க பாருங்க. அந்த வாழுகிறார் தெரிகிறது. அதுபோல பின்னோட்டம் அளிக்கின்ற நன்றி ஐயா. நாள்தோறும் நமது சிந்தனைகளை தூண்டிவிடக்கூடிய கருத்துக்களையும் உரையாசிரியரை பாராட்டும் விதமாக அவருடைய உரையின் போது ரொம்ப மகிழ்ச்சி தன்னால் மிகவும் கவரப்பட்ட அந்த கருத்துக்களையும் எடுத்துக்காட்டுகளையும் சுட்டிக்காட்டி பாராட்டி பேசும் நமது ஐயா அவர்களுக்கு கலைமன்றம் பின்னூட்டம் வழங்குமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஐயா, நீங்கள் தொடர்ந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கலாமே. வணக்கம் அன்பான தோழர்களுக்கு வணக்கம். வணக்கம்மா ஐயா, நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தலாமேன்னு கேட்டங்கய்யா. இல்லம்மா, இன்னைக்கு என் மனைவியை மருத்துவமனை கூட்டு போக வேண்டியதாயிட்டு, அதனாலதான் இன்றைக்கு நீங்களே முடிச்சிருங்க. இன்னைக்கு நீங்களே முடிச்சிருங்க. நன்றிங்க. நீங்க அருமையாக பெருமை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருமையாக நெறியாள்கை செய்கிறீர்கள், நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்து நான் இன்னைக்கு கொஞ்சம் இணையவழி நிகழ்வுக்கு தாமதமாகத்தான் வந்தேன். இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் பேச முன் வருகிறேன். இன்னைக்கு முற்றுதல் செய்த மாணவி மிதுனாவுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உரையாளர் திருமதி ஆயிஷா சித்தி, நாம் கொஞ்சம் பாதி குரல் பார்த்தாலும் எல்லா குரலுக்கும் உதாரணங்கள் நல்ல பொருத்தமானதாக எடுத்து சொன்னார். அவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த முதற் குரல்ல சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அப்படின்னு இருக்கு. ஒரு செயலை ஆராய்ந்துதான் உரையாளர் சொல்லியிருக்காங்க. சூழ்ச்சி அப்படிங்கிறது எதிரி
எதிரின் அதாவது எதிரியா இருக்கக்கூடிய மன்னன் சூழ்ச்சி எதுவும் செய்திருக்கானா அதை ஆராய்ந்து பார்க்கணும். அதத்தான் சூழ்ச்சியை இல்ல இடையிடையே யாரோ பேசுறாங்களே. ஏதோ கடுக்காட்ட சொன்ன யாரு இடையிடையே பேசுறாங்க? அவங்க மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க தயவு செய்து. உரையாளர் சிப்பிசா பாலசுப்ரமணியமே இந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறி இருக்காருன்னு நினைக்கிறேன். சூழ்ச்சினா எதிர் நாட்டு மன்னன், எதிரியாக இருக்கக்கூடிய எதிரி மன்னன் சூழ்ச்சியை ஆராய்ந்து முடிவு எடுக்கணும் அப்படிங்கறதான் திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு. பொதுவா எந்த ஒரு செயலுக்கும் திட்டமிடல் முக்கியம். செய்வதற்கு முன்னால் பதறவே கூடாது. பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு யானையை இன்னொரு யானையால் பிடிக்கிறது அந்த கும்கி யானைம்பாங்க. அது ஒரு பழமொழியையும் நமக்கு நினைவூட்டுகிறது. முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற பழமொழியையும் இது சொல்றது. நம்ம நாடு நடுவு நிலைமை உள்ள நாடுதான். எந்த நாடையும் பகைத்து கொள்ளாது, எல்லா நாடுகளையும் அனுசரிக்கக்கூடிய நாடுதான். அது ஒரு இது நம்ம நாட்டிற்கு நல்லது, நம்ம நாட்டிற்கு மிக மிக நல்லதாக இருக்கிறது. அதாவது பகையை வளர்த்து கொண்டால் நாட்டு மக்களுக்கு துன்பம் தான். அதனால நடுவு நிலைமை இருப்பது மிகவும் நல்லது என்று அதை கடைபிடிக்கிறார்கள். இந்த குறள்ல வினை செயல் வகை அப்படிங்கிறதுலே இந்த 5வது குறள்ல இந்த அதிகாரத்தின் மொத்த இதையும் சொல்லியிருந்தாப்புல திருவள்ளுவர். பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5ம் இருள் தீர எண்ணிக்கையல். ஐயம் சந்தேகம் இல்லாம, அதாவது நல்ல தெளிவாக எடுத்து தெரிந்த பிறகு செயலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நல்லா சொல்லியிருக்கிறாரு. இது சில குறளை ஞாபகப்படுத்துது. இந்த இது கொக்கொக்க கும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து அப்படிங்கிற குறளை எல்லாம் இந்த அதிகாரத்துக்கு ஞாபகப்படுத்துது. மிகவும் அருமையான அதிகாரம். இன்னைக்கு மேனாள் பொதுச்செயலாளர் சொன்னதுனால எல்லோருமே பெண்கள், முற்றோதல் செய்தவர், உரைப்பொழிவாளர், நெறியாளர்கள் மூவரும் பெண்கள் அப்படிங்கிறது ரொம்ப முத்தாய்ப்பாக இருக்கிறது. பெண்கள் இப்படி எல்லா துறையிலையும் முன்வர வேண்டும், முன்வந்து ஒளி வீச வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய பின்னூட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். முத்தமிழும் இன்று இங்கே சங்கமம் ஆகிறது ஐயா. முற்றோதல் செய்த ஐயா அவர்கள் மிகவும் அமைதியானவர். அதே சமயம் அவரது வார்த்தைகள் எளிமை, வாக்கியங்கள் எளிமை, கருத்துக்கள் எளிமை, ஆழமான கருத்துக்களாகவும் நம்மை அசைப்போட வைக்கும் கருத்துக்களாகவும் ஐயா அவர்களது கருத்துக்கள் இருக்கும். பின்னோட்டம் வழங்கியமைக்கு மன்றம் அவர்களுக்கு நன்றியை கூறுகிறது. அடுத்து கம்பீர குரலுக்கு சொந்தக்காரரும் எனது தோழியுமான திருமதி ரேவதி நவநீத கிருஷ்ணன் அவர்களை பின்னோட்டம் அளிக்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என் தோழி இதை நடத்துவதற்கு சிறந்த ஒரு ஆளுமை என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. முற்றோதல் செய்த மாணவி மிதுனா ரவீந்திரன் அவர்கள் மிக அருமையாக முற்றோதல் செய்தார்கள். உரைப்பொழிவு தந்த ஆயிஷா சித்திகா அம்மையார் ஏற்கனவே எங்களுக்கு அறிமுகமானவர் தான். அவருடைய உரைப்பொழிவானது சிறு குழந்தை அருமையாக இருந்தது. இப்ப அவங்க ஒவ்வொரு குறளுக்கும் ஒரு உதாரணம் சொல்லி சொல்லி அவங்க சொன்ன அந்த கருத்துக்கள் மிக அனைவருக்குமே புரியக்கூடிய கருத்துக்களாக இருந்தது. அது மனதில் மகிழ்ச்சி தருகிறது. ஆயிஷா ஜலால் அவங்க சொல்லும்போது அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் கதை நம்ம ஏற்கனவே எல்லாருமே படிச்சதுதான். ஆல்ட்ரின் தான் இறங்கி இருக்கணும். அவர் இறங்கி இருந்தா வலது காலம் வச்சிருப்பாரு. அவர் ஒரு செகண்ட் தாமதிச்சதுனால
நீல் ஆம்ஸ்ட்ராங் இறங்குனதுனால அவர் இடது காலை வச்சாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது வரலாற்றுல பதிஞ்சுக்கிட்டு நானா அப்படித்தான் படிச்ச ஞாபகம் இருக்கு. அடுத்து 2வது குறள்ல பாத்தீங்கன்னா, காலம் நீட்டிக்க வேண்டியதை நீட்டிச்சும் விரைவில் செய்யறத விரைவிலும் செய்யணும் அப்படிங்கிறது ஈஸியா நம்ம சின்ன குழந்தைகளுக்கே பாடம் எடுக்கிறதுனால நம்ம மன்றத்துல இருக்கக்கூடிய மாபெரும் மேதைகள் மாதிரி எல்லாம் நம்ம இல்ல, ரொம்ப படிக்கல. என்னுடைய அறிவுக்கு 6வது வகுப்பு பிள்ளைகளுக்கு சொல்லணும்னு சொன்னா, இட்லி வேகிறதுக்கும் தோசை வேகிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை கேட்டா அவங்களே சொல்லிடுவாங்க. இட்லி கொஞ்சம் நேரம் கழிச்சு வேகும், தோசை உடனே வந்துடும் அப்படிங்க. அப்ப இட்லி வேகிற அரைக்கு தோசையை வச்சா அது மாண்டு போயிடும். அப்ப காலம் தாழ்த்துற நிகழ்வுகளை தாழ்த்தி செய்யணும், விரைவாக செய்யறோம். அதே மாதிரி வைத்தியத்துல பாத்தீங்க அப்படின்னா, தலைவலிக்கு வைத்தியத்துக்கு போறதுக்கும் நெஞ்சு வலிக்கு வைத்தியத்துக்கு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சின்ன குழந்தைகளுக்கு அப்படி சொன்னா அவங்க அதை கரெக்டா புரிஞ்சுக்கிடுவாங்க. அடுத்து 3வது குறள்ல அவங்க சொல்லும் போது, ஒரு கண் தெரியாத பயணி மோதாம முட்டாம பேருந்துல ஏறுனாங்க. நம்ம இப்படி மோதிட்டோம், ஏறணும், பேக்கை கீழே போட்டேன் அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு இந்த குறளுக்கு அவங்க ஒத்து சொல்லிட்டாங்க. இதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் யாரு அப்படின்னீங்கன்னா, அரியலூர் மாவட்டத்துல வெட்டியார் வெட்டு அப்படிங்கிற ஒரு ஊர்ல தலைமை ஆசிரியராக பணிபுரிந்த ஜாஃபர் சார். அந்த ஜாஃபர் சார் என் தம்பி வேலை பார்த்த ஸ்கூல்ல வேலை பார்த்தாரு. ஹெச்எம்மாக இந்த வெட்டியார் வெட்டு ஸ்கூலுக்கு போய் அவரு இந்த நம்ம ஆயிஷா அம்மா சொன்னது மாதிரி அந்த பயணி போல மாற்று பார்வை திறன் குறைந்தவர், பார்வை திறன் இல்லாதவர் இருந்தாலும் 10ஆம் வகுப்பு மாணவர்களும் 12ஆம் வகுப்பு மாணவர்களையும் 100% தேர்ச்சி அடைய செய்ததற்காக முதலமைச்சர் அவர்களிடம் சென்று பாராட்டு பத்திரம் வாங்கி சிறப்பு அடைந்திருக்காங்க. நான் எத்தனையோ ஹெச்எம்கள் எல்லாம் பார்க்குறேன், சின்ன வயசு ஹெச்எம்களா இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி எல்லா பார்வை திறன் எல்லாம் இருக்கிற ஹெச்எம்கள் கூட இந்த மாதிரி செய்யல. அப்ப நம்ம அவங்க சொல்ற அந்த திருக்குறள்ல இருக்கக்கூடிய அந்த கருத்தை நம்ம அதை புரிஞ்சுக்கிறலாம். அடுத்தது இப்ப எல்லா குறளுக்குமே அவங்க இந்த 5வது குறள் பாத்தீங்கன்னா, நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதும் முறை லெசன் பிளான் எப்படி எல்லாம் எழுதுறாங்க, என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. நம்ம லெசன் பிளான் எழுதும் போதே அப்டேட்டா இருக்கணும். அப்பைக்கப்ப எந்தெந்த நிகழ்வுகளை பிள்ளைகளுக்கு சொல்லணுமோ அதை அன்னன்னைக்கு உள்ளதை சொன்னாதான் அவங்க மைண்டில் நல்லா போய் அது நல்லா அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். நான் வேலையில சேர்ந்த காலத்துல இருந்தே என்னுடைய லெசன் பிளான் எல்லாருக்குமே பார்க்கறதுக்கு ஒரு பொறாமை தரக்கூடியதாக இருக்கும். கணக்குன்னா கிராஃபு, ஜாமெட்ரி வரைஞ்சே நான் அதுல வெட்டி ஒட்டி வச்சிருவேன். அதே மாதிரி என்னமாவது பொருள் கிடைக்குது, படம் வரைஞ்சு வச்சிருவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். படம் வரைகிறது, கலர் அடிக்கிறதெல்லாம் பிடிக்கும். அதனால எனக்கு ஆயிஷா அம்மா சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த 10 குறளுக்குமே அருமையாக இந்த முட்டை வேகிறது, உருளைக்கிழங்கு, காஃபி தூள் இதெல்லாம் நம்ம தினம் பார்க்குற செய்தி தான். ஆனா அந்த ஒரு சுடுதண்ணியிலேயே ஒண்ணு எப்படி குண வேறுபாடுகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அம்மையார் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக பின்னோட்டம் வழங்கிய ரேவதி அம்மையாருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உங்களது பின்னோட்டம் மிகவும் அருமை, சிந்திக்கக்கூடியதாகவும் இருந்தது. நல்ல குரல் வளம். அடுத்து ஒரு ஆய்வு கட்டுரை எழுத வேண்டுமானால், திருக்குறளில் ஆய்வு கட்டுரை எழுத வேண்டுமானால் அதற்கு நமது மன்றத்தில் உள்ள சாத்தூர் கணேசன் ஐயா அவர்களின் வினாக்களை எடுத்தாலே போதும். அவரது வினாக்கள் அனைத்தும் இந்த முனைவர் பட்டம் வாங்கக்கூடியவங்க எல்லாருக்கும் பயன்படக்கூடியதா இருக்கும். ஒரு புத்தகமாவே போடலாம். அந்த அளவுக்கு திருக்குறளை ரசிக்கவும் செய்கிறார், ஆராய்ந்தும் பார்க்கிறார். அத்தகு பெருமைக்குரிய சாத்தூர் கணேசன் ஐயா அவர்களை பின்னோட்டம் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சகோதரிக்கு கேக்குதா? அந்த குரல் நல்லா கேக்குதா? கேக்குதுங்கய்யா. கேக்குது, ரைட்டு. அதுல ஐயா எல்லாம் சொன்னது போல இன்று 3 பெண்களும் கலந்து கொண்டு கலக்கி விட்டீர்கள். முற்றோதலும் அப்படித்தான், உரையாசிரியரும் அப்படித்தான். அன்பு சகோதரி அறச்செல்வி அவர்கள் இன்னைக்கு நெறியாள்கையை அரசி என்றே கூறலாம். அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பாக தன்னுடைய நெறியாள்கையை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். முற்றோதல் செய்த மாணவிக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த நெறியாள்கை செய்த ஆயிஷா சித்திக் ஒவ்வொரு குறளுக்குமே அருமையான விளக்கங்கள், அதாவது நடைமுறையில் இருக்கக்கூடிய விளக்கங்களை கூறி
நம்மை மெய்சிலிர்க்க வைத்து விட்டார். மிகவும் அருமை. இந்த குறள்ல பார்த்தீங்கன்னா, அந்த தூங்குக தூங்கி சொற்பல சேர்பால தூங்கற்க தூங்காத செய்யும் வினை. இந்த குறள்ல பார்த்தீங்கன்னா, மிகவும் இப்ப நடக்கக்கூடிய எந்த செயலா இருந்தாலும் அதற்கு வந்து மிகவும் ஒரு அருமையான குறள் தான். ஒண்ணுமில்ல, நம்ம சகோதரி ரேவதி நவநீதகிருஷ்ணன் சொன்னது போல, மருத்துவத் துறையில இந்த நோய்க்கு வந்து அறுவை சிகிச்சை உடனடியாக செய்துதான் ஆக வேண்டும் ஒரு சூழ்நிலை வருது. ஆமா, அந்த இடத்துல செய்யத்தான் செய்யும். அத போய் நான் காலம் கடத்திக்கிட்டு இருப்பேன். எங்க அண்ணன் வந்து சொல்லட்டும், எங்க அம்மா வந்து சொல்லட்டும், இல்ல என் மாப்பிள்ளை வந்து சொல்லட்டும், இல்ல எங்க மாமனார், எங்க மாமியார் வந்து சொன்னா தான் நான் அத பண்ணுவேன்னு சொல்றதுல வந்து அர்த்தமே இல்லாம சூழ்நிலை ஆயி போயிரும். அப்ப அந்த நேரத்துல வந்து காலத்தை கடக்கவே விடக்கூடாது. செஞ்சுதான் ஆகணும். அதே போல அந்த அந்த குறளுக்கு இன்னொரு விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அதே மருத்துவத்தை வச்சுக்கிட்டோம்னா, மகப்பேறு என்பது என்ன அப்படின்னா, 10 மாசத்துல வந்து குழந்தை பிறக்கணும்னு இருக்கு. இவன் என்ன நினைச்சுட்டு, நான் எனக்கு 8 மாசத்துலாம் ராசி. அதுலதான் எனக்கு சந்திரனும், சூரியனும் வந்து நேரா பார்த்து நிக்கிறாங்க. அந்த நேரத்துல வந்து என் குழந்தை வந்தே ஆகணும். அதனால அந்த இதுல நான் வந்து பொறுக்க மாட்டேன். எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிப்பான்ல. அப்படிங்கிற அந்த சமயத்துல வந்து கொஞ்சம் காலம் கடந்து இன்னும் 2 மாசம் ஆனாத்தான் அந்த குழந்தை நல்ல வளர்ச்சி பெறும். சரியா இருக்கும். அப்ப இந்த 2 வார்த்தையுமே இருந்தா கூட, அந்த குறள் வந்து நம்ம வாழ்க்கை முறையில வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான செய்திய சொல்லுங்கிறத வந்து நெறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். அதையும் சித்திக்கு ஆயிஷா சித்தியும் அருமையான ஒரு விளக்கத்த சொன்னாங்க. அடுத்ததாக, "வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போலத் தெறும்" அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல நினையுங்கள், அதாவது பகை இருக்குது. வள்ளுவர் என்னத சொல்றாரு? இணையங்கள்னு நினைக்கக் கூடாதுன்னு சொல்றாரா? இல்ல அந்த பகைய முடிச்சிருங்க. போய் அடிச்சு நொறுக்கிட்டு வந்து அவன் ஒண்ணும் பண்ணிட்டான்ல, அவன விடாத. போய் அடிச்சு தொரத்திட்டு வந்து அந்த முடிச்சுட்டு வந்தா தான் அந்த முடியும். அப்படிங்கிறத வந்து சொல்றாரா? அப்படின்னா, இல்ல நினைக்காத. முடிச்சுப்ப அதையே நினைச்சுட்டு கிடக்க. விடுப்பா அப்படின்னு சொல்றாரா? அப்படிங்கிறது. ஆனால் அப்படி சொல்லும்போது அந்த தீயெச்சம் போல தெறும் அப்படின்னா, அவங்க சொன்ன மாரி ஆயிஷா மேடம் சொன்ன மாரி ஒரு தீய வந்து புகை இருந்துச்சுன்னா புகைஞ்சுக்கிட்டே போய் பின்னாடி எரிய ஆரம்பிச்சுரும். அந்த மாரி. அப்ப அத முடிக்கணும். அத எந்த வகையில முடிக்கிறது அப்படிங்கிறத இந்த நினையுங்கால்ங்கிறதுல வந்து அவர் வள்ளுவர் நிறுத்தி இருக்கிறாரு. அத நினையுங்கால்ங்கிறத நிறுத்தும்போது நம்ம எந்த விதத்தில் அந்த குறளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது வந்து நாம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒன்றுதான். அடுத்து, "முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்துச் செயல்" அப்படிங்கிறாங்க. முடிவு ரைட்டு. ஏன்னா முடிவு எடுக்கிறேன். இடையூறு வரத்தான் செய்யும். ஆனா படுபயன் அப்படிங்கிறது வந்து எப்படிங்க அத கணிக்க முடியும்? ஒரு சூழ்நிலையில வந்து இதுதான் நடக்கப் போகுது. நம்ம செய்யறதுனால நம்ம யோசிச்சுட்டோம். கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லி பின்னாடி வரக்கூடியத முன்னாடி யோசிக்கக்கூடிய நம்ம என்ன எல்லாத்துக்கும் வந்து சொல்ல முடியுமா? அது எப்படி வேணா இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல வந்து வள்ளுவர் வந்து அதத்தான் சொல்றாரு. அதாவது அந்த பின்னாடி வரக்கூடியதையும் நினைச்சு நல்லா இருக்கும்னு நினைச்சு செஞ்சிரு அப்படின்னு சொல்ற மாரி இருக்கு. ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் மாறுபடத்தான் செய்றேன் நானு. என்னன்னு கேட்டா, அது எப்படின்னு கணிக்க முடியாது. எதையுமே கணிக்க முடியாது. எல்லாம் ஏற்பாடு பண்ணி தான் வச்சிருக்கோம். கடைசியில ஒண்ணும் முடியாம போயிருது. எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டா முடியாம போயிருது. அப்ப இது கொஞ்சம் இல்ல. இன்னொன்னு, "வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுன் யானையார் தற்று" அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, மத நீரால் நனைத்து இருக்கக்கூடிய யானையை வைத்து இன்னொரு யானையை என்ன விரட்ட வேண்டும். ரைட்டு தான். கும்கி யானையை வச்சு பண்றோம். இந்த மத யானை அப்படிங்கிறது என்ன? மதம்ங்கிறது என்ன? அவனுக்கு வந்து மதங்கிறது வீரத்தை காட்டுறாங்களா? இல்ல மதம் பிடிச்சு எல்லாத்தையும் நொறுக்குற மாரி காட்டுறாங்களா? அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு எடுத்திருக்கிறாரு. உவமைக்கு எடுத்திருக்கிறாரு வள்ளுவரு. ஆனா மத யானைன்னா யாருங்க நெருங்க முடியும் முதல்ல? அத யாரு வந்து அத பயன்படுத்துறது? மத யானைய யாரு பயன்படுத்த முடியும்? ஒண்ணும் பண்ணவே முடியாது. அப்ப அது போய் எப்படி வந்து அத விரட்ட போகுது? அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. அப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட, மத யானைய வச்சு பயன்படுத்த முடியுமா? அப்படிங்கிறது இல்ல. ஆனா இந்த இடத்துல மத நீருன்னு நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அத வீரம்ங்கிற சொல்லிக்கிறதா? இல்ல கோபம்னு சொல்லிக்கல, இல்ல மதம் பிடிச்சு இருக்குன்னு சொல்லிக்கிறதாங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். ஆய்வு பண்ண வேண்டிய ஒன்றுதான். இந்த "நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொளல்." அந்த குறளுக்கும் அந்த பகைன்னு சொன்ன அந்த குறளுக்கும் இந்த குறளுக்கும் பார்த்தீங்கன்னா உல்டாவா மாரி இருக்கிற மாரி இருக்கும். அந்த குறள் என்னன்னா, பகைவன வந்து முதலே உடனே முடிச்சுட்டு வந்துரு. அது எப்படியோ பேச முடியும். ஆனா இந்த இடத்துல வந்து இதுலயுமே என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பகைவன வந்து நீ கூட்டி வந்து அவன நெருக்கி வச்சுட்டு திருப்பி வந்து அவன சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்ற மாரி
இருக்குது இந்த குரல்கள். ஒரு சில குரல்கள் வந்து நம்ம ஆய்வுபடுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றோம். இருந்தாலும் அதாவது உரைப்பொழிவு வழங்கிய ஆயிஷா சித்திக்கு மிகவும் சிறப்பாக சொன்னார்கள். ஐயா ரவீந்திரபாதனுடைய பின்னோட்டம் எப்போதும் போல் அருமையாக இருந்தது. அன்பு சகோதரி அரசியலினுடைய நெறியாலேயே பார்த்து நான் மெய்மறந்து நிற்கின்றேன். மிகவும் சிறப்பு. வாழ்க வளமுடன். சிவசுப்ரமணியா அவருக்கு நேரம் பத்தலா இருந்தா கூட இன்னும் நிறைய சொல்லுவாங்க. வாழ்த்துக்கள். தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம் பெருமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பொதுச் செயலாளர் வாழ்த்துக்கள். மற்றபடி இதுல இணைந்திருக்கிற சான்றோர்கள், அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி நன்றி ஐயா. தங்களது விரிவான விளக்கமான பின்னோட்டத்திற்கு இந்த மன்றம் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து மென்மையான குரலுக்கு சொந்தக்காரர் தனது கருத்துக்களை அழகாக மென்மையாக, அந்த வார்த்தைகள் கூட மென்மையாக உச்சரிக்கக்கூடிய நமது மேரி ரோஸ்லின் அம்மா அவர்களை அடுத்து பின்னோட்டம் அளிக்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாங்கம்மா. வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஆளுமைகள் அனைவருக்கும் எனது இரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முற்றோர் செய்த மாணவி மிக அழகாக விரைவாக உச்சரிப்பு தெளிவுடன் மிக அழகாக செய்தார்கள். ஆயிஷா சித்திக் அவர்கள் நிறைய எடுத்துக்காட்டுகள் அழகாக அந்த குரலுக்கு பொருத்தமானதாக இருந்தது. அந்த 3வது குரலுக்கு சொல்லும்போது எனக்கும் என்னுடைய தோழி வாலாஜா கல்லூரியில் வேலை பார்த்தாங்க. முதல்ல வந்து அவங்க படிக்கும்போது நானும் அவங்களும் ஒன்னா ஒரு ஹாஸ்டல்ல இருந்தோம். அவங்க வந்து பார்வையற்றவர் தான். பிரேமான் பேரு. வாலாஜா கல்லூரியில் வேலை பார்த்து இப்போ அவங்க என்னை விட கொஞ்சம் பெரியவங்க. நான் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய நாவல்கள்லாம் நான் வந்து படிச்சு சொல்லுவேன் அவங்களுக்கு. அவங்க வந்து அதுல இருந்து அப்படியே கிரகிச்சுக்குவாங்க. அப்புறம் அந்த அறைக்கு வரும்போது அந்த அறையில் இருக்கிற பொருளெல்லாம் கலைஞ்சது தான் கண்டுபிடிச்சிருவாங்க. என்னுடைய அறைக்கு யாரும் வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. துணியை துவைச்சு காய போடுவாங்க பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கும். அப்புறம் நானும் அவங்களும் பெசன்ட் நகர் போவோம். அவங்க வந்து என் கூட சர்ச்சுக்கு வருவாங்க, நான் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போவோம். 2 பேருமே 2 இடத்துக்கு போவோம். என்னை கூட்டிட்டு போன்னு சொல்லுவாங்க. பீச்சுக்கு போவோம். அப்ப போகும்போது எனக்கு பெரும்பாலும் என்ன இடங்கள்ல வந்து எப்போதுமே ஞாபகம் இருக்காது. நான் படி பேச்சிலேயே மும்மரமா இருப்பேன். ஆனா கரெக்டா அந்த பெசன்ட் நகர் வரும்போது இறங்கு போலாம் அப்படின்னு கேட்பாங்க. அழகா அந்த நிறுத்தம் வரும்போது கரெக்டா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வந்தோடனையும் கையை வச்சு கண்டுபிடிப்பாங்க. வந்துட்டியா நீ அப்படிம்பாங்க. மிக அழகான அப்ப வந்து அவங்க ஓய்வு பெற்ற பின்னாடி இப்போ இன்னைக்கும் சென்னையில வந்து அவங்களுடைய ஓய்வூதியத்தை வச்சு ஒரு அறக்கட்டளை, இந்த பார்வையற்றல ஒரு அறக்கட்டளை நிறுவி அதை வந்து பார்வையற்றலுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு அவங்க வந்து திருமணம் செய்துக்கல. அந்த எம்ஏ படிக்கும் போது அவங்களுக்கு கண் பார்வை போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட கேட்டது உண்டு. கனவுகள்லாம் இப்படி வரும் அப்படி எல்லாம் கேட்டது, நிறைய விஷயங்கள் நாங்க பரிமாறிக்கிறது உண்டு. அந்த கண் பார்வை போனாலும் அவங்க வந்து முயற்சி செய்து அவங்க முனைவர் பட்டம் பெற்று கல்லூரி வேலை செஞ்சு இன்னைக்கு வந்து அந்த ஓய்வூதியத்துக்கு கூட அந்த பார்வையற்றலுக்காக பயன்படுத்துறாங்க. அந்த பார்வையற்றலுடைய திறன் வந்து மிகவும் ஒரு அரிதா. நம்ம வந்து நிறைய விஷயங்கள், நிறைய விலகல்கள் ஏற்படும். நம்மளுக்கு எந்த விலகலும் இருப்பாது. அவங்க அப்படியே இந்த ஒருங்கிணைப்பு இருக்கும் அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும். நான் நிறைய பார்த்திருக்கேன். இதை வந்து எனக்கு பிரேமா வந்து எனக்கு நினைவுபடுத்தியதற்கு இந்த குரல் ஆயிஷா வந்து நான் மிகவும் நன்றியோட நினைவு கூறுகிறேன். ஆயிஷாவுடைய ஒவ்வொன்றும் அந்த கண்ணகியை பற்றிய சொன்னதாகட்டும், அந்த கண்ணகி விரைந்து செயல்படுவதாகட்டும், ஒவ்வொரு குரலுடைய எடுத்துக்காட்டு மிகவும் சிறப்பா இருந்தது. எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகா தன்னுடைய பாணியில வந்து ஒவ்வொன்றையும் நல்லா அவர் சொன்ன மாதிரியே எல்லாம் அசைப்போட்டு வச்சிருந்து அப்படியே கொண்டு வர மாதிரி ஒரு மாணாக்கரை போல அழகா சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுடைய குரல் வளமும் சிறப்பு. அதே போல ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய அரசியல்வி அம்மா எப்பொழுதும் போல சிறப்பு தான். எங்குமே சிறப்பு. அதிராம செய்வாங்க. அவங்களுடைய வேலையை அதிராம பதறாம செய்வாங்க. அதெல்லாம் வந்து நான் வந்து இன்னும் நான் அவங்கள்ட்ட கத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதே போல ரவீந்திர பாரதி அவர்கள், சிவசுப்ரமணியம் அவர்கள், அவங்களாம் நேற்று இல்லைங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்களுடைய பின்னோட்டம், அப்புறம் இவர் சாத்தூர் கணேசன் அவர்களுடைய இதெல்லாம் நான் மீண்டும் இன்னையிலிருந்து மறுபடியும் எல்லா இதுலையும் கலந்துக்குவேன். எனக்கு கொஞ்சம் அந்த அலைபேசியினுடைய சரியான இதனால என்னால் வர முடியல. மிகவும் நன்றாக இருந்தது. உரை பொழிவு, ஒருங்கிணைப்பு எல்லாமே நிகழ்வு மிகவும் பிரமாதம். நன்றி, வணக்கம். மனதுக்கு மிகவும் நெகிழ்ச்சியான, உணர்வுடன் கூடிய, உணர்ச்சிமயமான ஒரு நிகழ்வை கூறி
எங்களை எல்லாம் ஒரு மனதுக்கு நெருடலாகவும் இருந்து வருத்தமாகவும் இருந்தது. அதே சமயம் உங்கள் தோழியின் அந்த திறமையை எண்ணும் போது வியப்பாகவும் இருந்தது. அருமையான ஒரு பின்னோட்டத்தில் பொருத்தமான ஒரு நிகழ்வை கூறி இன்று இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்துள்ள அம்மையாருக்கு பாராட்டுக்கள். அடுத்து யாரேனும் பின்னோட்டம் தருகிறீர்களா? அம்மா நாகராஜனம் ஐயா இருக்காங்கம்மா, அவங்கள அவருக்கு முன்னாடி அதான் அவர் அழைப்பதற்கு முன் யாரேனும் பின்னோட்டம் அளிப்பதாக கிருஷ்ணன் செங்கல்பட்டுல இருந்து வாங்க ஐயா, சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்றத்தின் தோழர் அறம் உள்ளிட்ட இன்றைக்கு நெறியாளராக இருக்கின்ற அறச்செல்வி, முற்றோதல் ஓதிய குழந்தை மற்றும் எங்களுடைய மூத்த தோழர் அண்ணன் ரவீந்திர பாரதி அவர்களுக்கு எல்லாம் முதற்கண் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வு மிக சிறப்பாக இருந்தது. வினை செயல் வகை என்ற ஒரு தலைப்பை மிகச் சரியாக வள்ளுவர் என்ன நினைத்தாரோ அதை அப்படியே இன்று கேட்கின்ற அனைத்து உள்ளங்களிலும் பதிய வைத்த தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம் செங்கல்பட்டு கிளையினுடைய, குறிப்பாக தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்தின் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக மாறிக்கொண்டு வந்திருக்கின்ற தோழர் ஆயிஷா அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அவர்கள் கவிதை வாசித்தாலும் சரி, கதை சொன்னாலும் சரி, அல்லது உரை வீச்சாக இருந்தாலும் சரி, மிக சிறப்பாக செய்வார்கள். அவர்களுடைய இந்த வார்த்தைகள் என்பது ரொம்ப அருமையாக பயன்படுத்தி ஒரு வார்த்தையும் அந்த ஒரு வார்த்தை கூட வீண் இல்லை என்பது போல ரொம்ப அருமையாக பயன்படுத்தினாலும் அந்த 10 குறளுக்கும் உண்டான இந்த சான்றுகள் சொல்லுகின்ற போது ரொம்ப மிக அழகாக சொன்னார்கள். அதுவும் வள்ளுவருடைய அந்த திருக்குறள் என்பது என்றைக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் சொன்னாலும் இன்றைக்கும் அதை கொண்டு வந்து ஒரு உள்ளத்திலும் இறக்கி வைக்கின்ற ஒரு பக்குவமான வார்த்தைகளை பயன்படுத்திய தோழர் ஆயிஷா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்தையும் பெருமிதமும் பெருமையாக இருக்கிறது. அடுத்து அவருடைய கையாடல்கள், வார்த்தை கையாடல்கள், ஓமை கையாடல்கள், நிகழ்ச்சினுடைய அந்த நிழல் கையாடலும் அருமையாக இருந்தது. ஏறக்குறைய அந்த அவருடைய வார்த்தை என்பது ஆம்ஸ்டாங்கில் தொடங்கி அந்த ஆல்ரின் என்ற அளவுக்கு தாமதித்தால் ஆம்ஸ்டாங் முன்னுக்கு வந்தார். அது ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் இடையில் வெகு தூரம் இல்லை. அந்த நிகழ்வு உடனடியாக கீழ்ந்தவருக்கு உத்தரவு சென்ற பிறகு ஆம்ஸ்டாங் கால் வைத்ததால் அவர் முதல் மனிதன் ஆனார். ஆசிரியர் தான் வந்திருக்கு. அந்த காலம் செயல் வகை காலத்தோடு செய்ய வேண்டும் என்பதை ரொம்ப அருமையான உதாரணத்தோடு சொன்ன ஆயிஷாவுக்கு நன்றி. அது மட்டுமல்ல, வினை செயல் வகை என்ற அந்த ஒரு தலைப்பு என்பது ஒரு வினையை செய்கின்ற பொழுது எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யாமல் நம்ம ரவீந்திர பாரதியார் சொன்ன மாதிரி பகவத்கீதையில செயலை செய் பலனை எதிர்பார்க்காது, அப்படி அல்ல. ஆனால் எந்த செயல் செய்தாலும் அதனுடைய முடிவிலே அதனுடைய பலனை சரியாக பெறுவதற்கான வழியை, அந்த செயல் வகையை ஒவ்வொன்றாக 10 அதிகாரத்தில் இதெல்லாம் அவசியம், இப்படியெல்லாம் ஒரு செயலை நாம் கை கொண்டால் நிச்சயமாக எந்த நோக்கத்திற்காக அந்த செயலை செய்கிறோமோ அந்த செயலுடைய வெற்றியை நம் கை கொள்ள முடியும் என்பதை வள்ளுவர் அழகாக சொன்னதை சிறப்பாக ஆயிஷா அவர்கள் ரொம்ப அருமையாக எடுத்து காட்டினார்கள். அது சிலப்பதிகாரம் கண்ணகி காலத்தோடு கோவலனை கண்டிக்காத காரணத்தால் அவள் அந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டார் என்பது சிறப்பாகவும், அதுக்கடுத்து மகாபாரதம், மற்றபடி அந்த எல்லா நிகழ்வுகளும் இன்றைக்கு சகோதரி மேரி ரோஸ்ல சொன்ன மாதிரி அந்த ஒரு பார்வை இழந்த ஒரு ஆளுமை இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையை மக்களுக்காக பயன்படுத்தி அந்த திறமை என்று சொல்கின்ற போது ஆச்சரியமாக இருக்கும். நாங்கள் நினைத்து விடுவோம் 10 விரல்கள் இருக்கிறது, அந்த 10 விரல்களும் ஏன் 20 விரல்கள் கூட எல்லாம் நகக்கண்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு அந்த கண்கள் தான் அவர்களுக்கு வழிகாட்டுகின்றன. இதை பார்வையுள்ள மனிதர்களுக்கு தெரியாது, இல்லாதவர்களுக்கு தான் அந்த 20 கண்களும் சரியாக பயன்படும் என்பதை நிதர்சனமாக நாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். ஓடும் வழியில் ஏறும்போது சரி, கூட்டங்களில் நடக்கும்போது சரி, யார் எதிரில் வருவாரோ அந்த அளவுக்கு அவர்கள் உணர்ந்து
அந்த செயலை செய்கின்ற அந்த ஆச்சரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட உதாரணங்களையும் சொன்ன இந்த ஆளுமைகளுக்கும் சிறப்பாக இந்த நெறியாள்கை செய்த சகோதரி அவர்களுக்கும், அது மட்டுமல்ல நம்முடைய ஆயிஷா அவர்கள் வினை செயல் வகை என்ற 10 அதிகாரத்தையும் ஒவ்வொன்றுக்கும் நான் நினைத்து பார்க்கவே இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சான்று கொடுத்து நாம் என்ன சொல்ல வருகிறோம், வள்ளுவர் என்ன சொன்னார் என்பதை சரியாக கேட்பவருடைய உள்ளத்திலே பதிய வைக்கிற முயற்சியில் பல உதாரணங்களை சான்றுகளை சொல்லி பதிய வைக்கின்ற திறமையும் அனுபவத்தையும் நம்மால் பாராட்டாமல் இருக்க முடியாது. தோழருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை செங்கை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சார்பாகவும் தமிழ்நாடு கலை பெருமன்றம் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா. உங்களது பின்னோட்டம் அருமை. நாம் சாதாரணமாக நகக்கண் என்று பேச்சு வழக்கில் அன்றாட நிகழ்வில் சொல்லுவோம். ஆனா அந்த நகக்கண் என்பது பார்வையற்றவர்களுக்கு கண்களாக செயல்படுகிறது என்ற ஒரு சிந்தனைக்குரிய செய்தியை கூறி இன்றைய பின்னூட்டத்திற்கு அழகு சேர்த்துள்ளீர்கள். மன்றத்தின் சார்பில் மீண்டும் உங்களுக்கு நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க. வணக்கம். வேறு யாரேனும் சொல்வதாக இருந்தால் சொல்லுங்கள். அரசெல்வி அம்மா வணக்கம். கேக்குதா? வணக்கங்கய்யா, கேக்குதுங்கய்யா. வணக்கம், வணக்கம். நான் என்னுடைய சொந்த ஊர் குமரி மாவட்டத்துல ஒரு திருமண நிகழ்ச்சி நேற்றுக்கு என்னுடைய நெருங்கிய உறவினர் திருமணம். அதை தொடங்கி இன்னைக்கு ஒரு நிகழ்வு குமரி மாவட்டத்தில் ஒரு கிராமத்துல இருக்கேன். அதனால நெட்டும் கிடைக்கல ரொம்ப. இருந்தாலும் இன்னைக்கு உள்ள உரை, இன்றைய முற்றோதல், அதோட உரை, அதை நீங்க தொகுத்து வழங்கியது, நீங்க ஒருங்கிணைப்பாளர் உரை, எல்லாருமே அதை பத்தி பின்னுள்ள பின்னூட்டத்துல எல்லாருமே ஆயிஷாமாவுடைய உரையை பாராட்டிய விதத்துல இருந்து எல்லாருமே நல்லா படிக்கிறீங்கன்னு தெரியுது. 3 பெண்மணிகளும் ஜொலிச்சுட்டு இருக்கீங்க இன்னைக்கு. எனக்கு கேட்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முன்னாடியே சேர முடியல, கேட்க முடியல. அந்த வருத்தம் தான். ரவீந்திர பாரதி நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் சொன்னாரு, அவங்க தொடர்ந்து கலை இலக்கிய பெருமன்றத்துல பணியில வரணும் அப்படின்னு. அதை தொடர்ந்து நம்ம ரேது டீச்சர் பாருங்க கரெக்டா சொன்னாங்க. அது ஆயிஷா இது எங்களுக்கு புதிதல்ல, ஏற்கனவே 2-3 நிகழ்ச்சிகள் கலந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க ரேவதி அம்மா சொன்னாங்க. அது 100%. அதை கிருஷ்ணன், எங்களுடைய செங்கல்பட்டு கிளையினுடைய தலைவர் கிருஷ்ணன் ரொம்ப அருமையா சொன்னார். ஆமா, அவங்க எப்போதுமே ஆயிஷா எந்த பணியை எடுத்தாலும் கூட எங்களுடைய நிகழ்வுல மிக சிறப்பாகவே செய்வார். அது கதை சொல்லுவதாக இருக்கட்டும், கவிதையாகட்டும், உரை நிகழ்வாக இருக்கட்டும், நடித்து அந்த ஒரு நாடகக்கலை மாதிரி கூட அவர் எங்களுடைய அந்த வீரமணி ஐயாவினுடைய அந்த அவருடைய பாணியில சில இதெல்லாம் அருமையாக உரை நிகழ்த்துவாங்க. அவங்களுடைய அந்த மொழி இருக்க உடல் மொழி மிக அருமையாக இருக்கும். மற்ற அனைவரும் குறிப்பிட்ட மாதிரி ஒவ்வொரு குரலுக்கும் நடைமுறை சான்றுகளை ரொம்ப அருமையாக, சும்மா இந்த பரிமையாளர் அவருக்கு அந்த உரை இந்த உரை அதெல்லாம் வச்சுட்டுலாம் இல்லை, தன்னுடைய ஒரு அதன் பற்றிய கருத்துக்கள், விமர்சன கருத்துக்களை அதை வச்சு நடைமுறை சான்றுகளை உதாரணம் காட்டி சொன்னீங்க. எல்லாமே பெண்கள் இன்று சிறப்பாக பங்களித்தது மிக சிறப்பு. எங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு பொறுப்பான எனக்கு கலைக்கு மன்றத்தில் பொறுப்பு எங்களுடைய தோழி ஆயிஷா வழக்கம் போலவே என்று சிறப்பாக பணியாற்றியது, உரை நிகழ்த்தியது மிக மிக எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி பெருமிதமாக உள்ளது. நன்றி. நன்றி ஐயா. TSN என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கக்கூடியவர். இவரது பின்னோட்டத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, இந்த நாளும் ஒரு அதிகாரம் என்ற நிகழ்வை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை இவரது பின்னோட்டத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். அருமையான பின்னோட்டம். நிகழ்ச்சியை அவர் பாதி கேட்கலனாலும் கேட்ட வரைக்கும் அழகாக கேட்டு ரசித்து அதற்கு பாராட்டும் தெரிவித்த ஐயா அவர்களுக்கு மன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வேறு யாரேனும் இருக்கிறீர்களா? இல்லை நல்லாசிரியர் அவர்களை அழைத்து விடுவோமா? அடுத்து நமது நிகழ்வுக்கு நாளும் நாளும் பெருமை சேர்த்து அழகான அடுக்கு மொழியில் பின்னோட்டம் வழங்கும் நல்லாசிரியர் ஐயா நாகராஜன் அவர்களை வணங்கி
பின்னோட்டம் அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாமன்றத்தை மகிழ்வோடும் மன நிறைவோடும் வணங்குகின்றேன். முதல்ல சொன்ன மகிழ்வோடு என்பது திருக்குறள் தருகிற மகிழ்ச்சி. ஆனால் மனநிறைவு என்பது திருக்குறளை கையாள்கிறவர்கள் தருகிற அகமகிழ்ச்சி. ஒன்றை கண்ணாலே எய்த முடிகிறது, என்னாலே. பின்னாலே நான் சொல்ல வருவது எதனாலே என்றால் கண்ணாலே அடைய முடிகிறது. அப்படியானால் அருணகிரிநாதர் சொல்லுகிறார், ஊனக்கண் கொண்டு காணும் அறிவிலிகாள் என்று பேசுகிறார். அப்போ வெறும் கண் கூட நம்மை ஏமாற்றலாம். கண்ணார காண்பதெல்லாம் கண்களுக்கு சொந்தமில்லை என்று ஒப்பாரி வைப்பானேன். ஆனால் கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் பொய்யா மெய்யா என்று எதை வைத்து சொல்லலாம்? பலரும் பலவாறு சொல்லுகிற கருத்துக்களை வைத்தும் சொல்லலாம். அப்போ காட்சி, ஆவணம் முதலாகிய 3 விதமான சான்றுகளில சகோதரி 3 சான்றுகளையுமே நிரூபித்து காட்டுகிறார். அதனால்தான் TSN தோழர் ரொம்ப அற்புதமா சொல்றாங்க, எங்கள் மாவட்டத்திற்கே வெகு சிறப்பை உண்டாக்குகிறார் என்று சொல்ல முடிகிறது. அதே நேரத்தில் சங்கரநாராயணன் பெருந்தகை 3 விதமான கருத்துக்களை இன்றைக்கு அவர் பதிந்திருக்கிறார். சகோதரியினுடைய உரை சான்று மிக பொருந்தி வருகிறது. அதே நேரத்துல நல்ல எளிய ஆனால் தரமிக்க உரை, மிக சரியாக சொன்னால் நல்ல ஆவணப்படுத்திய உரை என்று 3 விதமான கருத்துக்களை 3 கருத்துக்களை தந்து இன்றைக்கு எழுத்து மூலமாகவும் தன்னுடைய அரணை சேர்த்திருக்கிறார். அதே நேரத்துல ஆக்கி கோடல் நாம பார்க்கிறோம் ஒரு திருக்குறள்ல. அப்போ வினையால் ஆக்கி கோடல் என்று சொன்னால் அந்த ஆக்கி அது கிருஷ்ணனாக இருக்கும், அது செங்கல்பட்டிலே இருக்கும் என்று சொன்னால் ஆச்சரியம். சகோதரர் ரொம்ப அற்புதமாகவே கிருஷ்ணன் ஐயா அதைத்தான் அவங்க ஆரம்பத்திலே சொல்றாங்க. நீண்ட நாள் கழித்து ரவீந்திர பாரதி ஐயாவுடைய உரையை கேட்க இருக்கிறேன், பெருமகிழ்ச்சி அடைய இருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்போ கேட்டலிலே ஈடுபாடு உள்ளவர்களால் தான் ஒன்றை எய்த முடிகிறது. மிக அற்புதமான கிருஷ்ணன் ஐயா அவருடைய உரை சகோதரி உரைக்கு சான்றளிக்கின்றது. நிறையவே கருத்துக்களை ரொம்ப அழகாவே சொல்லிட்டு போறாங்க. அதை சொல்லுகிற பொழுது ஒரு விளக்கம் ஒருவர் கொடுக்கிறார். அதான் சங்கரநாராயணன் ஐயா மிக சரியான சம்பவங்கள் நடந்தன என்று சொல்வதை விட அந்த சம்பவங்களை வளைத்து தன்னுடைய உரையிலே புகுத்த வல்லவர் என்று சான்றளிக்கிறார். ஆகையினால் இவருடைய சான்றுகளை சொன்னாலே 1/4 மணி நேரம் ஆயிடும் போல் இருக்கு. இருந்தாலும் என்னுடைய மனச்சான்றின்படி ஒன்றை சொல்ல வேண்டும். நான் முந்தா நாளே சொல்லிட்டேன், இது நாள் வரையும் அறச்செல்வி சகோதரி உரைச்செல்வி என்று சொல்லி கொண்டிருந்தோம். இனிமேல குரல் நெறி செல்வி அவங்க ரொம்ப அற்புதமாக ஒருங்கிணைப்பு செய்யறாங்கன்னு சொல்லியிருந்தேன். நேத்திக்கு ஆயிஷா சகோதரி சொல்லும் போது நான் என்னத்தான் பேச போறேன், வினை திட்பத்தை சகோதரி முனைவர் ரோஸ்லின் மிக அற்புதமாக பேசிவிட்டார்கள், நான் என்ன பேசியிருக்கிறது என்று சொன்னார்கள். ஆச்சரியம். அப்படி இல்லை, இன்றைக்கு புதிதாக சொல்ல முடியும். ரவீந்திர பாரதி ஐயா அதைதான் சொல்றாங்க, நேற்றைக்கு ஒன்று உரைத்தது அது பல நாள் கதை, அது நெடுங்கதை, பழங்கதை, ஆனால் அது இன்றைக்கும் பயன்படும். இதுதான் திருக்குறளின் சாட்சி, திருக்குறளின் மாட்சி என்று தன்னுடைய பின்னோட்டத்தில் ஐயா குறிப்பிட்டாங்களே, அது மிக பொருந்தி வருகிறது. ஆகையினால சகோதரியினுடைய உரை இப்படி நான் பார்க்கிறேன். ஒரு திருக்குறளை பொருள், இடம், காலம், வினை, கருவி, காலம், அதைத்தான் ஐயா சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க சாத்தூர் ஐயா. ஒன்று நிகழ வேண்டும் என்று சொன்னால் காலமும் இடனும் எந்த அளவு தேர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆகவே நம்மை பொறுத்தளவில் ரொம்ப நேர்த்தியான உரையை தேர்ந்து கையாண்ட விதம் உண்மையிலேயே ரொம்ப தெளிவாக இருந்தது. கண்களில் நீர் பூக்க செய்தது மாற்றுத்திறனாளி பற்றிய சிந்தனை, ரொம்ப அழகு. அதனால தான் அவங்க உள்ளத்தை தூண்டியதுனால தான், சீண்டியதுனால தான், வேண்டியதுனால தான் ரொம்ப அழகா சொல்ல முடிஞ்சது. நான் இன்னைக்கு காலையில சந்தித்து பேருந்து நிலையத்துல நான் ஓரமா தான் நின்று இருந்தேன். ஆனாலும் அவர் விரைவா நடக்கிறார், ஆனால் கண் தெரியாதவர். அவருடைய கை பற்றுச்சு என் மேல.
நினைச்சு பாருங்க. எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்றது விட்டுடுங்க. ஆனால் அவருடைய கை எந்த அளவுக்கு வலித்திருக்குமோ என்று நான் கண் கலங்கினேன் பேருந்துல போகும்போதே. ஏன் சொல்றேன், எவ்வளவு ஜாக்கிரதையா நடக்க வேண்டியதா இருக்கு. ஆனா ஒரு தரவு சொல்லுது, இங்க நாம பார்க்கிற மாதிரி ரோடு ஆக்சிடென்ட்னு சொல்றோம் இல்லையா, சாலையில் நிகழ்கிற விபத்துகள் அதிகம் என்ன அப்படின்னா, கண் தெரியாதவர்களே இல்லையா, கண் தெரிந்தவர்களால் தான் நிறைய நடந்திருக்குது. அப்படின்னா கண் தெரியாதவர்களால விபத்துகள் நடக்கவே இல்லை என்று அந்த புள்ளி விவரம் சொல்லுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆகவே நம்மை பொறுத்தளவில் நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்முடைய கணிப்பு சரியானதாக இல்லை என்றால், நம்மிடத்திலே ஒருவேளை திணிப்பு அமையுமே ஆனால் சமூகம் தாறுமாறாத்தான் இயங்கும் என்பதை இந்த அதிகாரம் சொல்வதாகத்தான் கருதுகிறேன். அதே நேரத்துல ரொம்ப அழகா சொல்றாங்க, சித்திக் என்று சொன்னால் என்ன பொருள்? அபூபக்கர் சித்திக். அதே நேரத்துல ரஹ் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டுகிற குருமாராக சொல்றாங்க. என்ன அதனுடைய பொருள்? மார்க்கம் சொல்லுகிறது, மிக சரியான அபூபக்கர் சித்திக் என்கிற ஒரு ஆளுமை பெருமைக்குடையது. ஆகையினால ஆயிஷா சகோதரி உண்மையிலேயே பெருமைக்குடையவர் என்பதை தன்னுடைய இந்த உரை விளக்கத்தினாலே மீள நிரூபித்திருக்கிறார். அதைத்தான் சகோதரர் சொல்றாரு, கவிதையானாலும் சரி உரையானாலும் சரி மிக நேர்த்தியானவர். அதைத்தான் அரசியல் சகோதரி ரொம்ப அழகா சுட்டி காட்டினாங்க. முத்தமிழ் அரசி என்பது மிக பொருத்தம் என்று சொன்னாங்க. ஆகையினால இன்றைய உரைக்காரர் நான் ரொம்ப வியந்தது, ரொம்ப வியப்படைந்தது, கண் கலங்கும்படியாக செய்தது, நிறைய தரவுகளை நேர்த்தியாக கொண்டு செலுத்திய விதம், கொண்டு செலுத்திய இடம், கொண்டு பொருத்திய சிந்தனை மிக நேர்த்தியானதாக இருந்தது. அதே நேரத்துல நடுக்கம் இல்லாது ஒருவர் யாச்சகம் பெற முடியாது. ஏன் அவருக்கு நடுக்கம் வருது? அவரோ எளியவர், ஆனால் அவரை சார்ந்தவர்களுக்காக அவர் அழுகிறார் என்கிற 10வது குறளை சொல்ல வருகிற பொழுது, வன்மம் இல்லாமல் வலிமையோடு உரை செய்தது நல்ல சரியான கூரிய நேரிய சீரிய பார்வை என்று சொல்லுவேன். அதே நேரத்துல குறள் எண் 7, செய்வினான் செய்வை செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் கருத்து என்று சொல்ல வருகிற பொழுது எப்படி சொல்ல போறாங்கன்னு கருதினேன். உள்ளறிவான் என்று சொன்னத அந்த செய்பவனையும் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு அவனுடைய தகுதியையும் அவனுடைய அந்த அனுபவத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒருங்காக இணைத்து சொன்னது ரொம்ப சரியா படிச்சிருக்காங்க. சகோதரி சொல்றாங்க, 3-4 நாட்களாக சிந்திக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தளவு நேர்த்திக்கு அவங்க உரையை தொடங்கிட்டாங்க. சகோதரி ரோஸ்லின் பேசி முடிச்ச உடனேயே தொடங்கிட்டாங்க. ஆகையினால இப்படி உள்ளத்துல ஊற போட்டா தான் நமக்கு முடியும், இல்லைன்னா பேச முடியாது. வெறுமனே சொற்களாகவே இருக்கும். பாதி வெந்து பாதி வேகாத மீன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் சரியாக மசாலாவை இணைச்சி ரொம்ப அற்புதமா மாங்குன்னு மசாலா அரைச்சி சரியா சுட்டு எடுத்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் சகோதரி. நீங்கள் சமைத்தது அசைவமா சைவமா இல்லை ரெண்டுமேவா தெரியல, இருந்தாலும் அறுசுவை விருந்து என்பேன். வாய்ப்புக்கு நன்றி. விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. எதுகை மோனையுடன் இயற்றமிழில் எங்கள் எல்லோரின் கவனத்தையும் கட்டி போடும் அளவிற்கு உங்களது உரை கருத்துக்கள் ஆழமாகவும் அறிவு சார்ந்தும் இருக்கிறது. இன்றைய பின்னோட்டத்திற்காக இந்த மாமன்றம் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து தினசரி வாழ்க்கையோடு பயணிப்பது திருக்குறள் என்ற ஒரு முத்தான சிந்தனைக்குரிய கருத்தை இன்றைய உரையாசிரியர் கூறினார். நேற்று மேரி ரோஸ்லின் நம்ம அவரது திருக்குறளுக்கு உரையாற்றும் பொழுது ஒரு குறள் நெச்சுன்னு மனசுல போய் உட்கார்ந்துச்சுன்னு, அதே மாதிரி இன்று நீங்கள் சொன்ன 3 குறளுக்கான விளக்கங்கள் அதே மாதிரி போய் சம்மணமிட்டு உட்கார்ந்துருச்சு. அதுல இன்னும் சொல்ல போனா, நாளும் அடுப்படிக்கு போனா நீங்க சொன்ன அந்த முட்டை, காப்பி கொட்டை, உருளைக்கிழங்கு நித்தம் உங்களை ஞாபகப்படுத்தும். அந்த அளவிற்கு பொருத்தமான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. மீண்டும் மன்றத்தின் சார்பில் உங்களுக்கு பாராட்டுக்கள். இந்த ஐயா அவர்கள் உங்களை எந்த அளவுக்கு பாராட்டினார்கள் என்பது எல்லோருமே கேட்டோம். இது உங்களுக்கான நேரம். ஆயிஷாம்மா, உங்களது கருத்துக்களை மன்றத்தில் பதிவு செய்யவும்.
ஒரு முல்லா நஸ்ருத்தீனோட ஒரு ஃபேமஸ் ஒரு கதை உண்டு. ஒரு பார்வை இழந்த மனிதர் வந்து ஒரு விளக்க எடுத்துக்கிட்டு இருட்டான பாதையில நடந்து போனாராம். எதிர்க்க வரவங்க எல்லாம் கேட்டாங்களாம், உனக்கு தான் பார்வை கிடையாது, உனக்கு விளக்குனால என்ன பயன்னு, நீ எதுக்கு விளக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், விளக்கு எனக்காக இல்ல, எதிர்க்க வரவங்க என்னைய மேல மோதிரக்கூடாதுன்றதுக்காக அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி நமக்கு நம்ம சமூகத்துல இருக்கிற புற்றீசல்களும் புறையோடி போன புண்களுமா நாறிட்டு இருக்க ஒரு ஒரு நாற்றத்தின் நடுவுல நம்ம வாழ்க்கையை கடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த நிலைமையில நமக்கு ஒரு விளக்கு, கைவிளக்கு கண்டிப்பா தேவை. அந்த கைவிளக்கா மற்றவர்கள் நம்ம மேல மோதாம இருக்கிறதுக்காகவும், நம்ம இருப்பை நம்ம நிலைப்படுத்தி காட்டிக்கிறதுக்காகவுமா நம்ம கையில இருக்கிற ஒரு விளக்கு தான் இந்த வள்ளுவம்னு நான் சொல்லுவேன். இந்த வள்ளுவத்தை குழந்தைகள் மத்தியிலையும் பெரியவர்கள் மத்தியிலையும் தினமும் நம்ம ஒரு பெரிய இலக்கியமாகவோ ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில ஒரு வச்சிருக்க ஒரு விஷயமாகவோ வச்சிருக்காம எளிமைப்படுத்தி அவங்களுக்கு தினமும் அவங்களுக்கு ஊட்டி விட்டுறணும் அப்படின்றது என்னோட கருத்து. அந்த வழியில பயணிக்கும் போது இன்னைக்கு என்னோட மாணவர்களையும் நான் அழைச்சிருந்தேன். அவங்க தவிர்க்க முடியாம வர முடியாம இருந்தது. ஸோ இதை வந்து ஒளிபரப்பும் போது என்னோட மாணவர்களை நான் கண்டிப்பா கேட்க வைப்பேன். இந்த வள்ளுவத்தின் அடிப்படையில நம்ம ஒரு சமூகத்தில் நடைபெறும் பொழுது எந்தவித சிக்கல்களையும் இது ஈஸியா 1.25 அடியில ஈஸியா தீர்த்து வச்சுட்டு பேசாம போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நமக்கு இலக்கியம் கொடுத்திருக்கு, நம்ம முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க, நம்ம வாழ்வியல் கொடுத்திருக்கு. அதை அடுத்த தலைமுறைக்கு நம்ம இனிதா கடத்திட்டு போவோம். அந்த பணி நமக்கு கடமையா இருக்கு நம்ம மேல. நம்ம எல்லாருமே அதை கண்டிப்பா செய்வோம். கண்டிப்பா செய்யறவங்களோட துணை நிற்போம். நன்றி, வணக்கம். வாய்ப்பு. நன்றி. நன்றி அம்மா. வாழ்த்து சொன்ன அனைத்து பெருந்தகைகளுக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி. நன்றி அம்மா. முத்தமிழ் பேரரசி அல்லவா? அதான் நிகழ்ச்சியின் முடிவிலும் முத்தாய்ப்பாய் ஒரு நிகழ்வை கூறி உங்கள் உரைக்கு மேலும் அழகு சேர்த்துள்ளீர்கள். மீண்டும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து நம் எல்லோரும் நிகழ்ச்சி முற்றோதலாகட்டும், உரையாசிரியராகட்டும், பின்னோட்டமாகட்டும், நம் அனைவரையும் பெருமைப்படுத்தி நம் சிந்தனைக்குரிய கருத்துக்களையும் கூறி இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாகவும் கிரீடமாகவும் விளங்கும் நமது மன்ற பொதுச் செயலாளர் மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி நிறைவுரையாற்ற அழைக்கிறேன். அன்புடன் வருக, நிறைவுரை தருக. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிதுனா நம்ம நல்லா சொன்னாங்க. ஆயிஷாமா வந்து வழக்கம் போல அவங்க வந்து கதை சொல்வதாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய தமிழொலி கதைகள் இந்த கதைகள் சொல்றப்பையும் மிக அருமையா சொன்னாங்க இப்போ கதைகளை. இன்றைக்கு விளக்கம் வந்து மிக அருமையா இருந்தது. ஒரு குழந்தைக்கு எடுக்கக்கூடிய டீச்சர் தான் ரொம்ப விளக்கமா சொல்ல முடியும். பொதுவா அந்த சோசியலிச ரஷ்யால வந்து பிஹெச்டி முடிச்சவங்கள எல்கேஜிக்கு எடுக்க விடுவாங்களாம், பிஎஸ்சி முடிச்சவங்கள பிஎஸ்சிக்கு எடுக்க விடுவாங்க. ஏன்னா வளர்ந்தவனுக்கு போய் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை, குழந்தைக்கு தான் விளக்கமா சொல்லணும். அந்த மாதிரி மிக ஒவ்வொரு குரலையும் மிக அருமையாக விளக்கமாக சொன்னாங்க. இந்த வினை செயல் வகை அப்படின்றதே ஒரு எக்ஸிகியூஷன், எப்படி ஒரு செயலை நாம் செய்து முடிப்பது. அது இன்னைக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசராக இருந்தாலும் சரி, ஒரு போர் படையின் தளபதியாக இருந்தாலும் சரி, ஒரு அமைப்பின் செயலாளராக இருந்தாலும் சரி, ஒரு வீடை நிர்வகிப்பவராக இருந்தாலும் சரி. அப்ப இது எல்லா குரலும் மிக அருமையாக ஒவ்வொன்றுமே படிக்கும்போது அது நமக்காக சொல்லப்பட்டதோ அப்படின்ற மாதிரியான இது இருக்கு. அந்த ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே உள்ளாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல்றது. எப்படியா செஞ்சு முடிக்கணும், என்ன செய்வியோ அதெல்லாம் தெரியாது, முடிந்தா செய்யல, வேற வழிகள்ல கூட செய்கின்றது. அதுல இன்னொன்னும் எனக்கு வினைப்பகை என்ற இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தெருன்றது. அப்ப பகையை அவ என்ன சொல்ல வாராரு, அப்ப மிச்சம் வைக்காம முடிக்கணுமா அப்படின்னா வன்முறையை சொல்கிறாரா அப்படின்னு. போர்னாலே வன்முறை தானே. அதுல போய் அகிம்சை எல்லாம் இருக்க முடியாது, எதிரியை முடிக்கணும். அது அந்த உதாரணம் சொன்னது, தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒரு சின்ன தீ தானேன்னு விட்டுறலாம் முடியாது, அதையும் அழிச்சுதான் தீரணும் அப்படின்ற அந்த உதாரணமெல்லாம் நமக்கு நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அந்த ஒரு நிகழ்வோடு பொருந்தி வள்ளுவர் சொல்லும் போது ரொம்ப அருமையா இருக்கு. இன்னொரு விதம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததை ஒட்டாரை ஒட்டி கொள்ளல். அப்பா, ஒரு பெரிய தலைவர் சொல்லுவாங்க, அவருக்கு இது
வெகுமானம் வந்துச்சுன்னா அவருடைய பகைவருக்கு தான் முதல்ல கொடுத்து விடுவார், அதுக்கப்புறம் தான் இவர் எடுத்துக்கிடுவார். அதெல்லாம் எவ்வளவு அவர் வந்து குரல்படி வாழ்ந்து இருக்கிறார் அப்படின்றதெல்லாம். அப்புறம் அந்த தாழ்ச்சியில் தங்குதல் தீது, அதுவுமே நமக்கு அன்றாடம் நம்ம வந்து ஒரு வேலையை தள்ளி போட்டோம் என்றால் அது தீதாக முடிஞ்சிடும். இன்னும் ஒரு உள்ளறிவான் உள்ளம் கொள்ளல், அது வந்து முக்கியமானது. எந்த ஒரு தொழிலை எடுத்துக்கொண்டாலும் அதுல நாம் அந்த தொழிலில் மிகச்சிறந்த ஆள்களை வந்து நம்ம அவங்க எப்படி செஞ்சாங்கன்றதெல்லாம் தெரியல அப்படின்னா நமக்கு அந்த தொழில நம்ம இருக்க முடியாது. அப்புறம் இன்னொன்னு, அந்த யானையை யானை வைத்து பிடிப்பது, அதுவும் வந்து வினையான் வினையாக்கி கொள்ளல் கோடல். அந்த இது வந்து அப்ப ஒரு வினை செய்யும் போதே இன்னொரு வினையும் செய்து விடுது. பொதுவா மல்டி டாஸ்க் வந்து ஒரே நேரத்துல 2 வினையும் செஞ்சிடாதீங்க அப்படின்றது ஒரு எளிய ஒரு எளிய மனிதர்களுக்கு அது சொல்லுவது. கொஞ்சம் அந்த வினையில் மிக திறமையானவர்களுக்கு ஒரு காரியத்தின் போதே இன்னொரு காரியத்தையும் செய்து முடித்து விடுதுன்றதுதான் நல்லதா இருக்கும். அப்ப இன்னைக்கு நம்ம ரவீந்திர பாரதி சொன்னப்ப கூட முற்றியாங்கு எய்தும் படுபயனும், அது வந்து நீங்க வந்து ஒரு செயல் செய்றீங்க, அதோட பயனை எதிர்பார்க்காம செய்யுங்கன்னு ஒரு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருந்தப்ப இவர் சொல்றாரு முற்றியாங்கு எய்தும் படுபயனும். அது இந்த வினை முடிந்து பின்பால் என்ன பயன் இருக்கும் அதை நினைத்து செய்யணும்ன்றது அதான் வாழ்வின் நெறியாக இருக்கிறது. இன்னைக்கு அறச்செல்வி அம்மா வந்து நெறிச்செல்வி அம்மாவும் இருக்காங்க. நெறியாள்கை வந்து மிக அருமையா பண்றாங்க. ரொம்ப அருமையா ஒவ்வொருத்தர் சொன்ன கமெண்ட்டையும் உடனே கமெண்ட் சொல்லி அப்படியே லைவா கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு அமர்வா இருக்கு. இன்னைக்குதான் டிஎஸ்என் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, ஒரு அமர்வுனா எப்படி இருக்கணும், நம்ம எப்படி ஒருங்கிணைக்கணும், அதெல்லாம் எல்லாரும் கத்துக்கணும்ன்றது. அந்த முறையை மிக அருமையா செய்யறாங்க. நம்ம பின்னூட்டம் வழங்கிய அனைவருமே, நம்ம ரவீந்திர பாரதி தோழர் அங்க உள்ள வந்தாதான் அந்த இது வந்து பல்வேறு விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து நம்மள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சிவசுப்பிரமணிய ஐயா, நம்ம கணேசன் ஐயா வந்து வழக்கம் போல அவருடைய கேள்வி கணைகளை தொடுத்து அவருக்கு அவர் இதை வச்சு பிஹெச்டியே பண்ணிடலான்ட்டாங்க அறச்செல்வி அம்மா. உண்மையிலே அவருடைய கேள்விகள் எல்லாம் எடுத்து நம்ம எல்லாம் எடுத்து திருப்பி கூட பார்க்கலாம். அவரு எவ்வாறு வள்ளுவரை ஊடாடுகிறார், அவர் கேள்வி கேட்கிறார் என்பதெல்லாம் இன்னைக்கு நம்ம நாகராஜன் ஐயா மிக சிறப்பா சொன்னாங்க. ஆயிஷம்மாக்கு வந்து நாகராஜன் ஐயா சொன்ன ஒரு வாழ்த்து தான் மிகச்சிறந்த வாழ்த்தாக இருக்கும். நம்ம இவரும் சொன்னாங்க, அந்த செங்கை கிருஷ்ணன் அவர் மிக அருமையா சொன்னாங்க, அந்த ஊனமுற்றோர் பத்தி எப்படி இது பண்றதெல்லாம். இன்றைய நிகழ்வு மிக சிறப்பு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி ஐயா. இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் ஊனமுற்றவங்க சொல்லும்போது சகோதரி எல்லார் உள்ளத்தையும் தொட முடிஞ்சது அப்படின்னா அது பாருங்க. மேரி ரோஸ்லின் சகோதரி உடனே அவங்க பேராசிரியர், அவங்க சபார்டினேட், அவங்க கொலீக்ஸ் சொல்றாங்க பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு ஊற்றெழச் செய்ததுதான் சிறப்பான உரை. அது உண்மையாவே வேட்ப மொழிதல்னா உண்மைதான். அது ஆயிஷா ஜலால் வந்து இன்னைக்கு இல்லைங்க, 2-3 நாளைக்கு முன்னாடியே சரியான நடைன்னு பேராசிரியர் கிருஷ்ணனுக்கு போடுறாங்க. சொல்வன்மை பேசுறாரு அவரு, அந்த அதிகாரம். இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட், சகோதரி போடுறாங்க, சரியான நடைன்னு போடுறாங்க. சொல்வன்மை பேசினார்ல பேராசிரியர் கிருஷ்ணன், அதுக்கு வந்து இவங்க கமெண்ட் பாக்ஸ்ல இவங்க சகோதரி போட்ட கமெண்ட் தான் அது, சரியான நடை. அந்த மாதிரி ரொம்ப உண்மையாவே பாராட்டுக்குரிய உரை அது இன்றைக்கு. நன்றி நன்றி ஐயா. ஐயா நாளைய நிகழ்வுகள் ஐயா நாளைக்கு அறிவித்து விடலாமா? இன்னைக்கு இன்னும் வரல. நன்றி ஐயா. இன்றைய நிகழ்வு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் 8 மணி அளவில் உங்களை அன்புடன் அனைவரும் ஒருங்கே